Turn with me to 1 Chronicles chapter 4 and verse 10. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்துக்கு நேராக உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். And Jabez called on the God of Israel, saying, "O that thou wouldest bless me indeed, and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldest keep me from evil, that it may not grieve me." And God granted him that which he requested. ஒன்று நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. By the abundant grace of God, for the past 5 sermons, I delivered in this church, we have been hovering around the same passage under the same title. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 5 முறையாக நான் செய்தி கொடுக்க நேரிட்ட பொழுது இந்த குறிக்கப்பட்ட வேத வசனத்திலிருந்தே நான் செய்தியை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். In week 1, I spoke about the process of enlargement, talking about how does God initiate enlargement in our lives. முதலாவது பிரசங்கத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய கொடுக்கிற விரிவாக்கத்திற்கான வழிகள் என்ன, தேவன் எந்த வழிகளிலே நமக்கு விரிவாக்கத்தை கொடுக்கிறார் என்று நான் பேசினேன். Number 2, we talked about the purpose of enlargement. Why does God enlarge us? இரண்டாவது பிரசங்கமாக அந்த விரிவாக்கத்திற்கான நோக்கம் என்ன, ஆண்டவராகிய தேவன் இந்த விரிவாக்கத்தை ஏன் நமக்கு கொடுக்கிறார் என்ற தலைப்பிலே நான் பேசினேன். The third week we spoke about the prerequisites for enlargement, or in other words, when does God enlarge us? மூன்றாவதாக விரிவாக்கத்திற்காக தேவன் வைத்திருக்கிற முன் நிபந்தனைகள் என்ன, எப்போது தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார் என்ற தலைப்பிலே நான் பேசினேன். Week 4 we spoke about the principles of enlargement. நான்காவது வாரத்திலே அதற்கான நியமனங்கள், விரிவாக்கத்துக்கான நியமனங்கள் வைத்திருக்கிறாரே தேவன், அது என்ன என்று நாம் பார்த்தோம். In the 5th sermon which I delivered in the old year on 31st December 2015, I spoke about the pathways of God's enlargement. ஐந்தாவது பிரசங்கம் 31ஆம் தேதி கடந்த ஆண்டினுடைய இறுதி செய்தியாக நான் கொடுத்த பொழுது விரிவாக்கத்திற்கு தேவன் வைத்திருக்கிற பாதைகள் என்ன என்ற தலைப்பிலே நான் பேசினேன். Today I am going to take up the 6th topic, which is, ஆறாவது தலைப்பின் கீழே இதை குறித்து நான் பேச இருக்கிறேன். Today I am going to speak to you about passion for enlargement. இன்றைக்கு விரிவாக்கத்திற்கான விருப்பம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு உரையை நான் சொல்ல இருக்கிறேன். Passion for enlargement. விருப்பம், நாம் விரிவாக்கம் அடைய வேண்டும் என்பதற்கான விருப்பம், இதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச இருக்கிறேன். The verse we just now read ends like this. It says, "And God granted him that which he requested." நாம் வாசித்த வேத வசனத்துடைய முடிவை நீங்கள் கவனிப்பீர்களானால், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று படிக்கிறோம். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Knowing how to write a letter is a fundamental skill you will use in business, in school and personal relationships. ஒரு கடிதத்தை எழுதுவது எப்படி, இந்த காரியத்தை நீங்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கலாம், பள்ளியிலே படிக்கிறவராக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம். இதிலே ஒரு கடிதத்தை எழுதுவது எப்படி என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Letters are of varied types and kinds. நாம் எழுதுகிற கடிதங்கள் பலவேறு விதங்களிலே பலவேறு வடிவங்களிலே இருக்கிறது. There are letters of acknowledgement, appreciation or apology. ஒருவேளை நம்முடைய கடிதங்கள் நாங்கள் ஒன்றை பெற்றுக்கொண்டோம் என்று குறிப்பிடத்தக்கதாக இருக்கும், அல்லது இன்னொருவரை பாராட்டுகிற கடிதமாக இருக்கும், அல்லது நாம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிற கடிதமாகவும் இருக்கலாம். Some letters are solely for purposes of business. சில கடிதங்களை பார்ப்போமானால் அது முழுவதும் வியாபார ரீதியிலே எழுதப்பட்ட கடிதங்களாக இருக்கும். There are other letters which are written with the intention of lodging a complaint or sharing our condolences.
இன்னொரு கடிதங்களை பார்த்தால் ஒரு குறை இருக்கும், அந்த குறையை தெரிவிப்பதற்காக, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று தெரிவிக்கிறதுக்காக எழுதப்பட்ட கடிதமாக இருக்கும். அல்லது இன்னொருவரை ஆறுதல் படுத்தும்படியாக துக்கம் விசாரிக்கிற கடிதமாக இருக்கும். There are also letters of varied kinds, like letters of reference, recommendation, or even resignation. இன்னும் இடத்திலே பார்ப்போமானால் ஒருவருக்கு சிபாரிசு செய்கிற கடிதமாக இருக்கும், அல்லது நம்முடைய வேலையை விட்டு நாம் விலக போகிறோம் என்று சொல்லுகிற ராஜினாமா கடிதமாக இருக்கும், அல்லது இன்னொருவருக்காக பரிந்து பேசுகிற கடிதமாக இருக்கும். There are letters that are official, there are letters that are personal. சில கடிதங்களை பார்க்கும் பொழுது அது தொழில் ரீதியான கடிதமாக இருக்கும், இன்னும் சில கடிதங்களை பார்க்கும் பொழுது அது தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்குரிய கடிதங்களாக இருக்கும். Some are formal, the others are friendly. சில கடிதங்களை பார்க்கும் பொழுது எழுத வேண்டிய விதத்திலே எழுதப்பட்டிருக்கும், இன்னொரு கடிதங்களை பார்த்தால் நட்பு ரீதியில் எழுதப்பட்டிருக்கும். Based on the person who is receiving it, there are 7 things that must be kept in mind when writing a letter or a petition. ஒரு கடிதத்தை நாம் எழுதுகிற பொழுது அதை பெற்றுக்கொள்கிற நபர் யார் என்ற அடைந்திருப்போமானால் அதை எழுதுகிற விதத்திலே 7 விதமான காரியங்கள் மிகவும் முக்கியமானது. 7 things that must be kept in mind when you write a letter. நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதும் பொழுது உங்களுடைய மனதிலே இருக்க வேண்டிய 7 விதமான காரியங்கள். Number 1, முதலாவது, the style of writing. நீங்கள் கடிதம் எழுதுகிற முறையை கவனிக்க வேண்டும். Number 2, the subject of writing. இரண்டாவது, அந்த கடிதத்துடைய பொருள் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். Number 3, the structure of writing. மூன்றாவது, அந்த கடிதத்துடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும். Number 4, the sentiment of writing. அந்த கடிதத்திலே நீங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வு, அது நான்காவது. Number 5, the statements in a letter. அந்த கடிதத்திலே எந்த வார்த்தைகளை போட்டு எழுதுகிறீர்கள் என்பதும் முக்கியம். Number 6, the size of a letter. ஆறாவது, அந்த கடிதத்துடைய அளவு முக்கியம். Number 7, the start and the finish of a letter. ஏழாவது, அந்த கடிதத்துடைய தொடக்கம் முடிவு, இதுவும் முக்கியம். Now all these things are taken into consideration when you write a letter or a petition to a human being. ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஒரு கடிதத்தையோ அல்லது ஒரு முறைப்பாடு செய்யும்படியான ஒரு தகவலையோ நீங்கள் கொடுப்பதற்கு இந்த 7 காரியங்களும் அந்த கடிதத்தில் உள்ளடக்கமாக இருக்க வேண்டும். If we write a letter or a petition in an appropriate format, then the message that we will convey will be accepted without dismissal. நீங்கள் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அந்த கடிதம் எத்தகையதாக இருந்தாலும் இந்த உள்ளடக்கங்களோடு நீங்கள் எழுதுவீர்களானால் அந்த கடிதத்தை படிக்கிறவர்கள் அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு இந்த கடிதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறதான அம்சத்தை தள்ளிவிட மாட்டார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். If you write a letter properly, you will be appreciated without derision. நீங்கள் ஒரு கடிதத்தை நேர்த்தியாய் எழுதுவீர்களானால் அந்த கடிதம் அங்கீகரிக்கப்படுமே தவிர அது தள்ளப்பட்டு போய்விடாது. If you write a letter according to the required format, your letter will be acted upon without delay. நீங்கள் எந்த விதத்திலே இந்த கடிதத்தை எழுத வேண்டுமோ அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வடிவம் என்னவோ அப்படி நீங்கள் எழுதுவீர்களானால் அதற்கு எடுக்க வேண்டிய முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர்கள் சீக்கிரமாக எடுப்பார்கள். In my humble opinion, prayer is like a letter or a petition requesting God of something from him. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்து தேவனை நோக்கி விண்ணப்பிப்பதும் அல்லது தேவன் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் ஜெபிப்பதும் கூட ஒரு கடிதம் தான் என்பது என்னுடைய தாழ்மையான விசுவாசம். You see, just as there is a format for accepted letters, accepted petitions, in the same way prayer also has all these 7 things I spoke about in it, and if you do it right, your prayers will be answered. ஒரு கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அந்த கடிதத்திலே எழுதப்பட்ட காரியங்கள் அங்கீகரிப்புக்கு உள்ளாக வேண்டுமானால் நான் சொன்ன இந்த 7 காரியங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு ஜெபத்துக்குள்ளும் இந்த 7 காரியங்களும் முக்கியமாக இருக்கிறது. Just as many petitions and letters are rejected in the world, prayers also have been rejected and refused in the Bible. நீங்கள் உலகத்திலே நாம் எழுதுகிற கடிதங்கள் பல வேளைகளிலே அவர் தள்ளப்பட்டு போகும், அதை அவர்கள் அங்கீகரிக்காமல் இருப்பார்கள். அதே போலத்தான் நாம் செய்கிற ஜெபங்களில் பலவும் கூட சில வேளையில் அதை அங்கீகரிக்காமல் தேவன் அதை தள்ளிவிடக்கூடும். Please do not imagine that every prayer and petition you make is worthy of acceptation.
நீங்கள் செய்கிற எல்லா ஜெபங்களுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் அங்கீகாரமும் பதிலும் கிடைக்கும் என்று தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம். I will give you one incident. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி இதை விளக்க விரும்புகிறேன். The Pharisee whom Jesus talked about made a very detailed and dazzling prayer. நீங்கள் இந்த பரிசேயனை குறித்து பார்ப்பீர்களானால் அந்த பரிசேயன் ஆண்டவராய் இயேசு சொன்ன உவமையிலே வருகிற அந்த பரிசேயன் அவன் தேவனுடைய ஆலயத்திலே வந்து ஒரு பெரிய ஒரு ஜெபத்தை நீண்ட ஜெபத்தை அவன் செய்கிறான். But it was still dismissed. ஆனால் அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படவே இல்லை. On the other hand, you see a publican who made a prayer which looked like very shabby and short. ஆனால் இன்னொரு பக்கத்திலே அந்த ஆயக்காவுடைய ஜெபத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுதே இது என்னடா ஜெபம் என்றது இருக்கிறது. அடுத்தது அவனுடைய ஜெபம் மிகவும் சுருக்கமாக இருந்தது. But the end is very surprisingly successful, where his prayer turned him into a righteous man. ஆனால் அதனுடைய முடிவை கவனித்து பார்த்தால் அவனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது மாத்திரமல்ல அவன் நீதிமானான் ஆனான் என்று சொல்லுகிற சாட்சியை குறித்து பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Among the many prayers written in the Bible, the prayer of Jabez is so beautiful because it seems to be a perfect prayer and petition, and it ends such as, and the Lord answered him. வேதத்திலே பல ஜெபங்கள் இருக்கிறது. அதிலே இந்த யாபேசனுடைய ஜெபத்தை நாம் கவனித்து பார்த்தோமானால் அவன் ஜெபித்தான் என்பது மாத்திரமல்ல அதனுடைய முடிவை கவனிக்கும் பொழுது ஒரு பரிபூர்ணமான முடிவை பார்க்கிறோம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. The Lord granted him that which he requested. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். In the Bible, when I read through, I understood, in order to make our petitions and prayers to God in an acceptable fashion, there are at least two things to consider. நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கொண்டு வரும் பொழுது வேதத்தை நான் ஆராய்ந்து பார்த்த வரையிலே ரெண்டு காரியங்களை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். Number one, முதலாவது, if you read 1 John chapter 5 and verse 14, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், the Bible says this is the confidence that we have, that if we ask anything according to his will, he will hear us. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். This talks about if you ask the right things in prayer, you can be sure that God will respond. இது என்ன சொல்லுகிறது? நாம் தேவனிடத்திலே விண்ணப்பிக்கும் பொழுது சரியான காரியத்தை நாம் தேவனிடத்திலே கேட்போமானால் அதை அவர் நிச்சயமே நமக்கு தருவார். Things that correspond with his will, if we put it in petition, you can be rest assured it will come through. அவருடைய சித்தத்தின்படியே நாம் கேட்போமானால் நிச்சயமே இந்த சரியான முறையை நாம் கையாளுகிற பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். There's a second one. இரண்டாவது, Mark 11:24. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 11:24. The Bible says, whatsoever ye desire when you pray, believe that you will receive them and you shall have them. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். First I said, if you ask the right things, your petition will be answered. முதலாவது நான் சொன்னேன், நீங்கள் கேட்கிற காரியம் சரியாக இருக்குமானால் அதை தேவன் அங்கீகரிக்கிறார். Number two, if you ask it in the right template, you will get your petitions answered. இரண்டாவது, நீங்கள் கேட்கிற முறை சரியான முறையாக இருக்குமானால் தேவன் அதை கேட்டு உங்களுக்கு பதிலளிப்பார். Here in the Tamil Bible it says, if you ask something with faith, then you will receive it. தமிழிலே நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு கேட்பீர்களானால் அதை தேவன் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But if you read the English Bible, there is one more word added there. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை படிப்பீர்களானால் அதிலே கூடுதலாக ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லப்படுகிறது. It says, whatsoever you desire when you pray and believe, you will receive them. நீங்க விரும்பணும், அப்புறமா விசுவாசிக்கணும், அப்போ அந்த வேண்டுதல் கேட்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, ரெண்டு வார்த்தை சொன்னேன். என்னது? விரும்பணும், விசுவாசிக்கணும். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா வாஞ்சிக்கணும். Desire. If you desire, if you believe,
then it will happen to you. நீங்கள் வாஞ்சித்து அதை விசுவாசிப்பீர்களானால் தேவன் அதை உங்களுக்கு செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. Why did God answer the prayer of Jabez? ஆண்டவராகிய தேவன் இந்த யாபேசுடைய ஜெபத்தை கேட்டவனுக்கு பதில் கொடுத்தாரானால் ஏன் அதை ஆண்டவர் I செய்தார்? believe these two principles worked in favor of him. அவனுக்கு நாம் சொன்ன இந்த ரெண்டு காரியமும் அவனுக்கு சாதகமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். God saw that his prayer was about the right things according to his will, and God also saw that his prayer was according to his format, which was filled with desire and faith. அங்கே தேவனாகிய கர்த்தரை அவனுடைய ஜெபத்தை கவனித்து பார்ப்போமானால் யாபேசுடைய ஜெபத்திலே நாம் சொன்னபடி சரியான காரியம் இருந்தது. அதே போல அவன் காரியத்தை கர்த்தரிடத்திலே கேட்ட விதமும் சரியான முறையிலே இருந்தது. Asking God with desire. அவன் விருப்பத்தோடு தேவனிடத்திலே விண்ணப்பித்தான். Hallelujah. Hallelujah. This morning I'm going to talk to you about how you can have your life expanded when God sees the passion for expansion in your heart. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த விரிவாக்கம் உண்டாக வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமானால் அந்த விருப்பத்தோடு நீங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் அதை நிச்சயமாய் நிறைவேற்ற போகிறார் என்றுதான் இந்த காலையிலே சொல்ல போகிறேன். See, man sees just our words. மனிதன் பார்க்கிற பொழுது நாம் என்ன வார்த்தை பேசுகிறோமோ அதைத்தான் அவன் பார்க்கிறான். But God sees the heart and he sees the desire. Do you really desire it? ஆனால் தேவன் பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த விருப்பத்தை பார்க்கிறார். Do you sincerely desire and earn for what you are asking? நீங்கள் எந்த காரியத்தை தேவனிடத்திலே கேட்கிறீர்களோ அதை உண்மையாகவே இதயபூர்வமாக விரும்புகிற நபராய் நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? உண்மையா அது உங்களுக்கு வேணுமா? Do you need it? உங்களுக்கு அது தேவைதானா? God wants to ensure that. ஆண்டவர் அந்த காரியத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார். God is not simply, attracted towards fancy words. ஆண்டவராகிய தேவன் அலங்காரமான வார்த்தைகளினாலே கவரப்படுகிற ஒருவர் அல்ல. He is attracted toward a heart that is broken, contrite and full of desire and seeking him with all their heart. அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் வாஞ்சை உள்ளதுமான அந்த இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தை தான் அவர் நோக்கி பார்க்கிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. There's an incident in the Bible when Jesus was walking after he was resurrected along with two disciples on the way to Emmaus. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அங்கே எம்மாவு பாதையிலே சென்ற ரெண்டு சீஷர்களோடு இடைப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். And he was speaking with them, and when their village came, he looked as if he was going away. அங்கே அவர்கள் போய்க் கொண்டிருக்கும் பொழுது அந்த அருகான கிராமத்துக்கு வந்த பின்பு இயேசு தான் தொடர்ந்து போகிறவர் போல காண்பித்தார். And these two people start to constrain him. ஆண்டவராகிய இயேசு தங்களோடு வந்து தங்க வேண்டும் என்று அவர்கள் ரெண்டு பேரும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். And only when they constrained him, Jesus went with them. அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்ட பின்புதான் இயேசு அவர்களோடு தங்கும்படி போகிறார். Just inviting, he did not come. ஆண்டவரே கொஞ்சம் வாரும் அப்படின்னு ஒரு சாதாரணமான அழைப்பு கொடுத்திருந்தா நிச்சயமா அவர் போயிருக்க மாட்டார். They said, no, if you are not coming, we are not going from here. அப்ப அவங்க என்ன சொல்லி இருப்பாங்க? ஆண்டவரே நீர் மட்டும் வரலன்னா நாங்க இந்த இடத்தை விட்டு போறது இல்ல. You surely have to come. நீங்க கண்டிப்பா எங்களோட வந்தாகணும். We are serious about the invitation. நாங்க உங்களுக்கு கொடுக்கிற இந்த அழைப்பு உண்மையான அழைப்பு. It is from all our heart. இது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற We அழைப்பு. compel you to come. நாங்க உங்க வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறோம். Jesus said, I'll come. ஆண்டவர் சொன்னா நான் வரேன். Hallelujah. Hallelujah. Because he wanted to make sure that you really want me to come. அவர் என்ன விரும்புறான்னு கேட்டா உண்மையா இவங்க நான் வர்றதை விரும்புறாங்க என்று பார்க்க விரும்பினார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. In John chapter 5 verse 6, யோவான் 5ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்திலே Jesus meets a man who was 38 years sitting by the pool who could not walk. 38 வருஷ காலம் படுத்திருந்த ஒரு மனுஷன், அந்த குளத்துக்கு அருகே படுத்திருந்த ஒரு மனுஷன் நடக்க முடியாதவனா இருக்கிறான். And he asked him a very interesting question. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட அந்த கேள்வியை கவனிக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை ஆண்டவர் கேட்டார். John chapter 5 verse 6 says, யோவான் 5:6 சொல்கிறது, Jesus saw him lie there and knew that he had been now a long time in that case. He said to him, do you want to be made whole? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். என்னங்க கேள்வி இது? 38 வருஷமா படுத்து கிடக்குறான். அவன்கிட்ட போயிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு,
நீ சுத்தமாக சுகமாக விரும்புறியாப்பா? நம்ம என்ன நினைப்போம், அவனுக்கு விருப்பம் இல்லாமலாம் இருக்கும். 38 வருஷம். ஆனால் ஆண்டவர் என்ஷூர் பண்ண விரும்பினார். அவர் கேட்டு தெரிஞ்சுக்க விரும்பினார். இப்படியே கதையை ஓட்டிடலாம்னு நினச்சிட்டு இருக்கியா, அல்லது சுகமாகணும்னு 38 வருஷத்தில் செட்டில் ஆகிட்டியா, அல்லது நீ இன்னும் கூட மாறணும்னு விரும்புறியாப்பா? Do you really want to get healed? உண்மையாகவே சுகம் பெற வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள் இருக்கிறதா? When the man said, "Yes, Lord," Jesus said, "I will heal you," and he healed him right அவன் ஆம் என்று சொன்ன பொழுது தேவன் அவனுக்கு சுகத்தை கட்டளையிட்டார். If you read Mark chapter 10 and verse 51, நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரத்திலே 51வது வசனத்தை கவனிப்பீர்களானால், here is a man sitting on the street who is completely blind. இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் தெருவோரமாய் உட்கார்ந்திருக்கிறான். அவனுடைய கண்கள் ரெண்டும் குருடாய் இருக்கிறது. He looked at him and asked him, "What do you want that I should do to you?" ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? The blind man said, "Lord, I want to receive my sight." அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். Only when he expressed his desire, God fulfilled his deed of miracles. அவன் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரிவித்த பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு அவனுடைய கண்களை திறந்தார். Hallelujah. Hallelujah. If you read Genesis 32 verse 26, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்துடைய 26ஐ கவனிப்பீர்களானால், Jacob was holding on to God and said, "Lord, I will not let you go except you bless me." அங்கே யாக்கோபு ஆண்டவராகிய தேவனை பற்றிக்கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். And the Bible says God blessed him. அங்கே வேதம் சொல்லுகிறது தேவன் அவனை ஆசீர்வதித்தார். What is the message here? இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்ன? God responds to desire and passion. ஆண்டவராகிய தேவன் அந்த உள்ளத்தினுடைய விருப்பையும் உண்மையான வாஞ்சையும் விரும்புகிறவராய் இருக்கிறார். Philippians 2:13 says, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது, "It is God which worketh in you both to will and to do of his good pleasure." ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களிலே உண்டாக்குறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. What comes first? முதலாவது என்ன வருதுங்க அங்க? What comes first? முதலாவது அங்கே என்ன வருகிறது? The desire. அங்கே நம்முடைய விருப்பம் வருகிறது. And then அதுக்கு பின்பாக the working. ஆண்டவருடைய செய்கை உண்டாகிறது. விருப்பம் வராம என்ன வராது? செய்கை வராது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். I have been preaching about expansion for the past 5 weeks. கடந்த 5 வாரமாக இந்த விரிவாக்கத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். How many of you enjoyed this sermon? இங்கே குறிக்கப்படுகிற இந்த பிரசங்களை எத்தனை பேர் உண்மையா விரும்பினீங்க, சந்தோஷமா ஏற்றுட்டீங்க? மகிழ்ந்தீங்களா அந்த sermonல? ஆமென். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். How many of you desire to have expansion? உங்க வாழ்க்கைக்குள்ள விரிவாக்கம் வரணும்னு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? எத்தனை பேர் உண்மையா வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். நிறைய பேர் கை தூக்கி அலையில சொல்றத பார்த்தா ஏதோ கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்காட்டியும் பரவாயில்ல. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. ஏதோ கொடுக்குறேன்றீங்க, கொடுத்தா கொடுத்துட்டு போங்க. என்ன இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க, ஏதோ கிடைக்கிறதுக்கு லாபம் தான். ஏதோ கொடுத்தா கொடுத்துட்டு போங்க. அது ஏன் வேணான்னு சொல்லுவானே, கொடுக்குறேன்றதை ஏன் வேணான்னு சொல்லுவானே. அதுக்காக நாங்கள் சண்டையெல்லாம் போட மாட்டோம், போராடலாம் மாட்டோம். கிடைச்சா பரவாயில்ல. அது இல்லை வாஞ்சனா என்ன தெரியுமா? என்னை விரிவாக்க விட்டால் உம்மை நான் போக விட மாட்டேன். ஹல்லேலூயா. 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 அந்த passion for enlargement really attracts the Lord. அந்த விரிவாக்கம் உண்டாக வேண்டும் என்று இருக்கிற அந்த வாஞ்சை இருக்கிறது, அதுதான் தேவனை நம்மை நோக்கி கொண்டு You can be in a place for 38 years with a problem. God doesn't care. 38 வருஷம் நீங்க பிரச்சனையோடு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம், அதை குறித்து தேவனுக்கு கவலை இல்லை. He only wants, even after 38 years, have you lost the desire for healing? இந்த 38 வருஷம் கழிஞ்ச பிறகும் எனக்கு சுகம் உண்டாக வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்குள்ள உண்டா இல்லையா, அதுதான் தேவனுக்கு முக்கியம். விருப்பம் உண்டா? வாஞ்சை இருக்கா? ஒருத்தர் தான் நல்ல சத்தமா அல்லேலூயா சொன்னாரு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, எனக்குள்ள ஒரு தீராத வாஞ்சை வந்திருக்கு. ஆமென். ஆண்டவரே, என் எல்லைகள் விஸ்தாரமாக வேண்டும். ஹல்லேலூயா. 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 I truly believe God is powerful and able to
to expand our territory in the year 2016. இந்த 2016வது ஆண்டிலே நம்முடைய எல்லைகளை விரிவாக்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. But who will get that expansion? ஆனால் இந்த விரிவாக்கத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்கள்? Only people with the passion that drives them to it. இந்த விரிவாக்கம் எனக்குள்ளே உண்டாக என்ற வாஞ்சை உள்ளவர்கள் அதை I பெற்றுக்கொள்கிறார்கள். have to get it, Lord. நான் எப்படி ஆகிலும் அந்த விரிவாக்கத்துக்குள்ளே போக வேண்டும் என்று I விரும்புகிறேன். want it, Lord. ஆண்டவர் எனக்கு அது வேணும். I will not let you go if you are not giving it to me. நீர் அதை எனக்கு தராவிட்டால் நான் உம்மை விட போகிறதில்லை. I have a passion for enlargement. ஆண்டவரே, அந்த வாஞ்சையும் விருப்பமும் அந்த விரிவாக்கத்தை குறித்து எனக்குள்ளே இருக்கிறது. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. We have heard this word passion, desire, all of these words. இந்த நாட்களில் இந்த வாஞ்சை விருப்பம் என்று சொல்லுகிற சொற்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But for the past 2 weeks, God has been working with me, helping me to meditate on what does passion and desire for a certain thing really mean. உண்மையாகவே இந்த விருப்பம் வாஞ்சை என்று சொல்லுவது என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படி கடந்த 2 வாரங்களாக தேவன் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். See, I realized after studying the scriptures that a passion and a desire for enlargement is not just a fleeting emotion. இந்த விரிவாக்கம் வாஞ்சை என்று சொல்லுவது ஏதோ நம்மை கடந்து போகிற ஒரு உணர்ச்சியை போல நம்ம பார்க்க கூடாது என்பதை It is not just a thrill of the moment. ஏதோ அந்த நிமிஷத்திற்கான ஒரு உத்வேகமாகவும் நான் பார்க்கவில்லை. It is not just just a dream. It's not just a daydream, or it is not just a dream that you happen to see in the night. It's just a passing feeling and then you forgot all about it. இது ஏதோ பகலிலோ இரவிலோ நமக்கு தோன்றின ஒரு சொப்பனத்தை போல, ஒரு கனவை போல, அந்த நேரத்திலே வந்த ஒரு உணர்ச்சிமயமான நினைவை போல இருக்கவும் அல்ல. True desire and passion is not like just a fleeting a passing shadow like in our life, a small experience. I decided, brother, but now it's not happening. It's okay, I will let it go. இந்த விருப்பமும் வாஞ்சை என்று சொல்லுவது ஏதோ நிழல் தருகிற ஒரு மேகத்தை போல நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஏதோ கொஞ்ச நேரம் பிரவேசித்து ஒரு சிறிய அனுபவத்தை கொடுத்து கடந்து போகிற ஒரு நிகழ்வும் அல்ல. Passion is much more deeper. இது யாருக்கு இந்த கர்த்தர் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார்? Passion is much more deeper. இந்த விருப்பம் வாஞ்சை என்று சொல்லுவது எல்லாவற்றை காட்டிலும் ஆழமானது. I will talk about 3 signs that are evident in people with a passion for enlargement. தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் உண்டாக வேண்டும் என்ற வாஞ்சையும் விருப்பமும் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே காணப்படுகிற 3 அடையாளங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். Number 1. முதலாவது, turn with me to Hebrews 11:25 to 27. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 25 இலிருந்து 27 வரையிலே கவனியுங்கள். The Bible says, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season, esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt, for he had respect unto the recompense of the reward. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சமானதை தரிசிக்கிறதை போல உறுதியாயிருந்து ராஜாவுடைய கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I want you to underline 4 words from verse 24 to 27. நீங்கள் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனத்திலும் சில வார்த்தைகளை நீங்கள் அடிக்கோட்டிடும்படி நான் உங்களுக்கு தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். In verse 24, the word refused. இங்கே 24ஆம் வசனத்தை பார்த்தீர்களானால் வெறுத்து என்று சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது. In verse 25, 25லே choosing. அவன் தெரிந்து கொண்டு என்று வாசிக்கிறோம். And then in verse 26, esteeming. அவன் பாக்கியம் என்று எண்ணி, அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்பதை படிக்கிறோம். எண்ணினான். And then the word, he had respect. பலனின் மேல் நோக்கமாயிருந்து அந்த வார்த்தை. ஓகே, 4 வார்த்தை. வெறுத்து, தெரிந்து கொண்டு, நோக்கமாயிருந்து, எண்ணினான். சொல்லுங்க 4 வார்த்தை. நோக்கமாயிருந்து, எண்ணினான். 4 words. 4 வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன்.
If you look at these 4 words, இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்களானால் all of these words talk about the function of his mind. அவனுடைய இருதயத்தினுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை தான் இந்த 4 வார்த்தைகள் சொல்லுகிறது. Choosing, esteeming, having respect, and then refusing. முதலாவது வெறுத்து, தெரிந்து கொண்டு, நோக்கமாயிருந்து, எண்ணினான். All these are not activities, but they are all thoughts in the mind. இங்கே இந்த 4 காரியங்களும் அவன் செய்த செய்கை மாத்திரமல்ல, அது அவனுடைய இருதயத்தின் நினைவாகவும் இருந்தது. Right thought number 1. முதலாவது காரியத்தை கவனித்து பாருங்கள். What does it mean to have a passion? இந்த வாஞ்சையும் விருப்பமும் இருக்கிறது என்று சொல்லுகிறோமே, அது எதை குறிக்கிறது? People who have a passion for enlargement have a singular mind. விரிவாக்கத்தை விரும்புகிறவர்கள் கவனத்தை சிதறவிடாத ஒரே நோக்கமுடையவர்களாக இருப்பார்கள். They have a singular mind. அவர்களுடைய சிந்தனை எல்லாமே ஒரே சிந்தனையாக இருக்கும். Now let's come back to the sermon. நான் திரும்ப இந்த காரியத்துக்கு வந்து விடுவேன். Let's think about Moses a little while. இந்த மோசேயை குறித்து நாம் கொஞ்ச நேரம் பார்ப்போம். You must understand that Moses was a son of a Hebrew slave. இந்த மோசே எபிரேய அடிமைகளின் குடும்பத்திலே பிறந்த ஒரு குழந்தையா இருக்கிறார். He was condemned to die even before he was born. அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் மரணம் அடைய வேண்டிய ஒரு கர்ணத்திலே இருக்கிறான். He sailed into an uncertain future on a frail basket on the mighty river Nile. அங்கே அந்த நைல் நதியிலே அவன் ஒரு கூடையிலே வைக்கப்பட்டு அந்த நைல் நதியுடைய வெள்ளத்திலே விடப்பட்ட ஒருவனாக இருந்தான். But a man who was named by strangers and enjoyed a few rights through adoption became a mighty leader among the children of God. அங்கே கர்த்தரை அறியாத வேற்று மனிதர்களாலே அங்கிருந்து எடுக்கப்பட்டு அவர்களாலே பேரிடப்பட்டு அரண்மனையிலே வளர்க்கப்பட்டு வாழ்க்கையிலே சில சந்தோஷங்களை அவன் அனுபவித்தான். But he became a leader among God's people. ஆனால் அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு தலைவனாக மாறினான். His life turned into brightness in an otherwise dark world in a moment's notice. ஒரு இருளான வாழ்க்கையில் இருந்து ஒரு வெளிச்சமுள்ள வாழ்க்கைக்குள்ளே ஒரு கணப்பொழுதிலே அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த மாற்றம் நிகழ்ந்தது. His fear was turned into freedom instantly. அவனுடைய பயம் ஒரு விடுதலையாக உடனடியான ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. His gruesome predicament turned into a glorious palace in a moment's notice. அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே காணப்பட வேண்டிய அந்த துக்கமான நிலையிலே இருந்து அவன் அரண்மனையிலே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவனாக ஒரு கணப்பொழுதில் மாற்றப்பட்டான். But look at the state of this man. ஆனால் இந்த மனிதனுடைய நிலையை நீங்கள் கவனித்து பாருங்கள். If you read Acts 7:23, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துடைய 23ஐ பார்ப்பீர்களானால் the Bible says when Moses was full 40 years old, it came into his heart to visit his brethren, the children of Israel. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. I want you to notice the word, it came into his heart. It came into its thoughts. He started thinking, he started imagining, he started working in his mind to go and visit his brothers. ஒரு வார்த்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவனுடைய இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. தன்னுடைய சகோதரரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணமுள்ளவனாக, சிந்தனை உள்ளவனாக, அதை செயல்படுத்த வேண்டும் என்ற நினைவுள்ளவனாய் அவன் இருக்கிறான். Now when did this thought come into his mind? இந்த மோசேனுடைய இருதயத்திலே தன்னுடைய சகோதரரை சந்திக்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வந்தது? When he was 40 years old. அவனுக்கு 40 வயது ஆன பொழுது அது வந்தது. Now a Jewish boy, when he reaches 40 years old, he is considered to be a full grown matured man. ஒரு யூதருடைய கலாச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ஒரு ஆண்மகனுக்கு 40 வயது ஆகிற பொழுதுதான் அவன் ஒரு முழுமையான மனிதனாக மாறிவிட்டதாக கருதப்படுகிறான். 40 years during the time of Moses was considered to be the marriageable age for boys. இங்கே 40 வயதுதான் மோசேயுடைய காலத்திலே திருமணத்துக்கு உகந்ததான ஒரு ஆண்மகனுக்கான காலமாக கருதப்பட்டது. That is why in English it is very clear, when he was full 40 years old. அங்கே ஆங்கிலத்திலே படிப்பீர்களானால் 40 வயது அவனுக்கு பூரணம் ஆன பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So that is the age when somebody has to start thinking about career, prospects, future,
marriage, children, all of that. மோசேயினுடைய நாட்களிலே அந்த 40 வயதை ஒருவன் எட்டின பின்புதான் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, திருமணத்தை குறித்து, இனியுள்ள வாழ்க்கையை குறித்து அவன் திட்டமிட தொடங்க Now வேண்டும். look at the situation in which Moses was growing. இங்கே மோசே வளர்ந்த அந்த பின்னணியை கவனித்து He பாருங்கள். was not growing with God's people. அவன் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே வளரவில்லை. Though he was a Hebrew boy, he was growing up in an Egyptian palace. அவன் ஒரு எபிரேய பிள்ளையா இருந்தாலும் அவன் வளர்ந்த இடமோ எகிப்தினுடைய அரண்மனையா இருந்தது. Hebrews 11 beautifully describes, it says, he grew in a situation filled with sinful pleasures. அங்கே 11வது அதிகாரம் எபிரேயர்ல வாசிக்கிற பொழுது அவன் வளர்ந்து வந்த இடங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவன் அநித்தியமான பாவ சந்தோஷம் நிறைந்த இடங்களிலே வாழ்ந்தான் என்று The சொல்லப்படுகிறது. very next word says he was given the freedom to enjoy the treasures and the great riches of Egypt. அதற்கு பின்பாக உள்ள 26வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கான அதிகாரம் உள்ளவனாகவும் அவன் இருந்திருக்கிறான். Think about these two things. இந்த ரெண்டு காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். Pleasures are available. அவனுக்கு சந்தோஷங்கள் கையிலே இருக்கிறது. Sinful pleasures. அது பாவத்துக்குரிய சந்தோஷமா இருந்தது. And then you have prosperity. அதேபோல செழிப்பும் அவனுடைய கையில் இருக்கிறது. You can enjoy these things. அவனுடைய வாழ்க்கையில இது ரெண்டையும் அவன் அனுபவிக்கலாம். Just imagine a prince getting free access to pleasure and prosperity. ஒரு ராஜகுமாரனாய் இருக்கிறவனுக்கு இந்த காரியங்களை அனுபவிக்கிறதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். How will he live? அவன் என்ன செய்வான்? What will his mind be filled with? அவனுடைய இருதயத்தினுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும்? Let us enjoy the maximum pleasures of sin. இந்த பாவத்துல இந்த கிடைக்கிற சந்தோஷத்தை எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அனுபவிப்போம். Let us use all the money at our disposal and enjoy everything that our eyes are seeing. என் கையில இருக்கிற இந்த செல்வத்தை கொண்டு என் கண்ணு எதை பார்க்க விரும்புதோ, என் இருதயம் எதை அனுபவிக்க விரும்புதோ அவ்வளத்தை நான் அனுபவிக்க விரும்புறேன். But in the midst of such an environment, the Bible says, when he was 40 years old, it came into his heart to go and bring salvation to his brothers. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுக்கு இருந்தாலும் அவனுடைய இருதயத்திலே தோன்றின எண்ணம் என்ன? என்னுடைய சகோதரர்களை நான் போய் காண வேண்டும். And to fulfill that idea, அந்த எண்ணத்தை அவன் நிறைவேற்றும்படிக்கு you must remember those 4 words. அவன் நான் முன்பு சொன்ன அந்த 4 வார்த்தைகளை அவன் நினைக்கிறான். First he refused, முதலாவது அவன் வெறுக்கிறான், then he chose, அவன் நோக்கமாக இருக்கிறான், தெரிந்து கொண்டான். Number 3, he esteemed, அவன் நோக்கமாக இருந்தான். and then he had respect. அடுத்தது எண்ணினான். You understand what I'm talking about? நான் சொன்ன காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? There is a diverting thought process that is bombarding him from every side, but here is a young man who says, I will put my mind to one particular direction and I will stay with it. அவனுடைய நோக்கத்தை திசை திருப்புவதற்காக எல்லா விதத்திலும் அந்த காரியங்கள் அவனுடைய இருதயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவன் இல்லை, நான் எந்த நோக்கத்துக்காக இருக்கிறேனோ அந்த நோக்கத்துக்கு உரியவனாக என்னை மாற்றிக்கொள்ளுவேன் என்று அவன் தீர்மானம் எடுக்கிறான். He determined that my passion that I have for my people will lead me to a singular purpose, singular thought, singular imagination, singular thought process. I will never let anything else come and corrupt that mind. அவன் தன்னுடைய சகோதரர்களுக்காக நான் செய்ய வேண்டிய இந்த வேலையை செய்து முடிப்பதற்கு எந்த காரியமும் எனக்கு தடையாய் வரக்கூடாது என்று வீணான சிந்தனைகளை வெறுக்கிறான், ஒதுக்குறான். ஒரே நோக்கமுடையவனாய் அவன் செயல்படுகிறான். Hallelujah. Hallelujah. Listen with me, you will be blessed this morning. இந்த காலை வேளையிலே இந்த பிரசங்கத்தை நீங்கள் கவனியுங்கள். நிச்சயமாக இதன் முடிவிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. The end of that passionate pursuit of that one singular thought turned Moses from a slave into a leader of more than 1 million people. எந்த நோக்கத்துக்காக அவன் செயல்பட வேண்டும் என்று தீர்மானித்து அவன் சரியான சிந்தனையோடு ஒரே சிந்தனையோடு செயல்பட்ட பொழுது அடிமை என்ற நிலையில இருந்து அநேக ஜனங்களுக்கு தலைவன் என்ற நிலைக்கு அவன் மாறினான். Hallelujah. Hallelujah. That is why I say, if you want expansion in your life, you need to have passion
for expansion. அதனாலே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் உண்டாக வேண்டுமானால் அதற்குரிய வாஞ்சையும் விருப்பம் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று நான் And சொல்கிறேன். what is passion? இந்த வாஞ்சை என்ன? Making a decision to constantly stay with one singular purpose. ஒரே நோக்கத்தோடு காணப்படும்படி எல்லா காரியங்களையும் வெறுத்து அதே சிந்தனையோடு இருக்க பிரயாசப்பட வேண்டும். Listen friends, அருமையான சகோதரர்களே கவனியுங்கள். passion for expansion strikes a person straight to the heart at first. முதலாவது இந்த வாஞ்சையும் விருப்பமும் எங்க வருதுன்னா, எங்க உண்டாகுதுன்னா, எங்க உற்பத்தி ஆகுதுன்னா இருதயத்துல. It envelops and engages a person's thoughts, ideas, thinking, imagination, dream, everything is filled with it. இந்த ஒரே நோக்கம்தான் அவனுடைய எண்ணங்களிலும் அவனுடைய சிந்தனைகளிலும் அவன் என்னென்ன காரியங்களை செய்கிறானோ அதிலும் வெளிப்படும். Nothing bigger or better will look worthwhile when a man is burning with passion. அந்த ஒரு நோக்கத்துக்காக அவன் செயல்படும் பொழுது மற்ற காரியங்கள் எதுவுமே அவனுக்கு பெரிதாக தெரிகிறதில்லை. When passion about something is ignited in the heart of a person, all faculties, all energies, all purposes converge to one direction. பாருங்க, இந்த எண்ணம், இந்த ஒரே நோக்கம் அவனுக்குள்ள உறுதி கொள்ளும் பொழுது அவனுக்கு எதிராய் வரக்கூடிய எல்லா பலவீனங்கள், எதிராய் வரக்கூடிய எல்லா செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவன் தாண்டக்கூடியவனாய் மாறுகிறான். Every form of division, எந்த விதமான பிரிவாக இருக்கலாம், every form of disruption, அங்கே வரக்கூடிய எந்த விதமான தடைகளாக இருக்கலாம், every form of distraction, எந்த விதமான அழிவுகளாக இருக்கலாம், every form of diversion, அந்த விதமான வேற சிந்தனைக்குள்ளே அவனை இட்டு செல்கிற காரியமா இருக்கலாம், every form of double mindedness, அவனுடைய ரெண்டு மனமா இருக்கக்கூடிய இரட்டை சிந்தனையாக it will இருக்கலாம். all be destroyed in the pathway of a person who is passionate about something. ஒரு காரியத்தை குறித்து உண்மையாகவே வாஞ்சையும் விருப்பம் உள்ளவனாய் இருக்கும் பொழுது இந்த சொல்லப்பட்ட தடைகள் யாவையும் அவன் மேற்கொள்ளக்கூடியவனாய் மாறுகிறான். Hallelujah. 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 நல்லா கவனிங்க, நீங்க விரிவாக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க வாஞ்சிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? என் மனதுல பல எண்ணங்களால நான் அலசடிப்படுறதை நிறுத்திட்டு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். Hallelujah. அந்த இருதயத்துல ஒரு ஒருமுகம் வராம நான் உங்களுக்கு சொல்றேன், நிச்சயமா விரிவாக்கம் உங்க வாழ்க்கையில வராது. முதல் மாற்றம், முதல் சந்திப்பு, முதல் குணமாக்குதல் எங்கன்னா in our mind. நம்முடைய சிந்தனையிலே தான் முதலாவது மாற்றம் உண்டாக வேண்டும். In James 1:8 the Bible says a double-minded man is unstable in all his ways. அங்கே யாக்கோபிலே நாம் படிக்கிறபடி ரெண்டு மனம் உள்ளவன் ஒன்றிலுமே அவன் நிலைக்க போறதில்லை. In other words, if you are single-minded, you can prosper, you can flourish, you can be stable. இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், நீங்கள் ஒரு மனம் உள்ளவராக எந்த காரியத்தை செய்த பொழுதும் அங்கே செழிப்பும் விருத்தியும் விரிவாக்கமும் உண்டாகும். Hallelujah. Hallelujah. நான் சொல்றேன், விரிவாக்கத்திற்கு பேஷன் ஏன் தேவைன்னு சொன்னா, பல காரியங்களை யோசிச்சுட்டு பல திசையில ஒரே நேரத்தில் முன்னேற முடியாது. தேவையில்லாத தூக்கி வெளியே போட்டுட்டு ஒன்றையே தேட வேண்டும். மோசே அப்படிதான் இருந்தான். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை சுத்தி இருக்கு இல்ல, எகிப்தினுடைய ஐஸ்வர்யங்கள் சுத்தி இருக்கு, இதெல்லாம் அவன் பத்தி சட்டைய பண்ணல. அவன் ஒன்னே ஒன்று செஞ்சான், என் ஜனங்களை நான் மீட்க வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? இரவு பகலாக அவன் எண்ணம், நோக்கம், ஆசை, தீர்மானம், திட்டங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், ஆசைகள் எல்லாமே என்னன்னா அந்த ஒரே ஒரு காரியம். பாருங்க, when you have one singular idea, purpose driving your life, nothing can stand against you. இந்த ஒரே நோக்கத்தோடு சிந்தனையோடு நீங்க செயல்படும் பொழுது உங்களுக்கு எதிராக எந்த காரியமும் நிற்க முடியாது. Write these 4 words. நான் சொல்லுகிற 4 காரியங்களை நீங்க குறித்துக் கொள்ளுங்க. Passion overcomes frailty. முதலாவது, இந்த வாஞ்சை இருக்கும் பொழுது இது பலவீனங்களை மேற்கொண்டு விடும். Passion overcomes frailty. இந்த பலவீனங்கள் ஏதாவது இருக்குமானால் இந்த ஒரே நோக்கத்தோடு நீங்கள் செயல்படும் பொழுது அந்த பலவீனங்களை உங்களால மேற்கொள்ள முடியும். Passion overthrows foes or enemies. இரண்டாவது, இந்த ஒரே நோக்கம் உங்களுக்குள்ள எதிரிகளை சிதறடித்து விடும். Passion overwhelms fear. பயம் இருக்குமானால், இதை செய்ய முடியுமா என்ற பயம் இருக்குமானால் அந்த பயத்தை கூட இந்த ஒரே நோக்கம் மேற்கொண்டு விடும்.
passion overtakes fences. எந்த விதமான தடைகள் இருந்தாலும் சுவர்கள் இருந்தாலும் அதையும் இந்த ஒரே நோக்கம் தாண்டி விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தீராத வாஞ்சை வந்துருச்சு வச்சுக்கிடுங்க, அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு சக்தியுமே இல்லை. ஆமென். அவ்வளோதான். அந்த ஒற்றை எண்ணம், ஒற்றை சிந்தனை, ஒரு வாஞ்சை நமக்குள்ள பற்றி எரியுமானால் நிச்சயமா நம்ம சொல்லலாம், enlargement is my price. நிச்சயமாய் நான் விரிவாவேன். அதுல எந்த சந்தேகமே இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், என்னுடைய எண்ணங்களை நான் முதலாவது ஒருமுகப்படுத்துறேன். I bring all my thoughts to subjection. நான் என்னுடைய எல்லா விதமான சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்துகிறேன். If you read Daniel chapter 1:8, நீங்கள் தானியேலுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை the பார்த்தால், Bible says Daniel purposed in his heart that he would not defile himself with the portion of the king's meat nor with the wine which he drank. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். Where was the purpose? அவனுடைய இருதயத்தில் இந்த நோக்கம் என்ன? Where was the purpose? எங்கே இருந்தது அந்த நோக்கம்? Where was the plan? எங்கே அவனுடைய திட்டத்தை முதலாவது அவன் போட்டான்? Where was the desire? அந்த விருப்பம் முதலாவது எங்கே உண்டாயிற்று? In his heart. அவனுடைய இருதயத்தில். In his heart he is ready, prepared, and he is finalized. This is my decision. அவன் முதலாவது தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய காரியம் என்ன, தன்னுடைய திட்டம் என்ன, தன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது, இதையெல்லாம் அவன் திட்டம் பண்ணிக்கொண்டான். And what happened? அது நடந்தது என்ன? Even the king's commandment could not overtake him. அந்த ராஜா கட்டளை கொடுத்தும் கூட அந்த ராஜாவுடைய கட்டளை அவனை மேற்கொள்ளவில்லை. அதான் மனதில் இருக்க தீர்மானம்ன்றது. மனதில் மாத்திரம் நம்ம ஸ்ட்ராங்கா தீர்மானம் பண்ணிட்டோம்னா, எதிர்த்து வருகிறது பெரிய சாம்ராஜ்யமா இருந்தா கூட அது நம்ம மேற்கொள்ள முடியாது. ஆமென். அதான் நீங்க எக்ஸ்பேன்ஷன் வேணுமா, ஃபர்ஸ்ட் gird the loins of your heart. உன்னுடைய மனதினுடைய அறைகளை நாம் இறுக கட்டிக்கொள்ள வேண்டும். 1 Peter 1:13 says that. பேதுருவிலே 1 பேதுரு 1:13 நாம் அதை படிக்கிறோம். Gird the loins of your heart. ஆகையால் உங்கள் மனதின் அறைகளை கட்டிக்கொண்டு. In Proverbs 23:7, நீதிமொழிகள் 23:7 பார்க்கும் the பொழுது, Bible says, as he thinketh in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் என்ன சிந்திச்சிட்டு இருக்கிறேனோ அதுதான் நான். என் சிந்தனைகள் பாவத்தினால் நிறைந்திருக்குமானா நான் எப்படி தான் இருப்பேன்? பாவத்தில் இருப்பேன். என் சிந்தனை வெற்றி நேரா சிந்தனை இருந்தால் நான் வெற்றியாக தான் இருப்பேன். நான் செழிப்பு நேரா என் சிந்தனைகள் இருக்குமானா செழிப்புக்கு தான் இருப்பேன். நான் உயர்ந்த எண்ணங்கள் எனக்கு இருந்தால் நான் உயர்ந்த மனிதனாக இருப்பேன். தாழ்ந்த எண்ணங்கள் இருந்தால் தாழ்ந்தவனாக இருப்பேன். பைபிள் அப்படி தான் சொல்லுது. அவன் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே மனுஷன் இருக்கிறான். பேஷன்னா என்னன்னு சொன்னாலும் கவனிங்க, யங் பீப்புளுக்கு இன்னைக்கு ரொம்ப தேவை ஒரு பேஷன். இதை நான் கண்டிப்பாக அடையணும், நான் பெற்றுக்கொள்ளணும், நான் விரிவாகணும், நான் முன்னேறணும். அந்த பேஷன் ஒரே நோக்கத்தோடு உங்கள் இருதயத்தை டியூன் பண்ணி வச்சுக்கிடுங்க. எந்த பெரிய பிரச்சனையும் பிரச்சனையாகவே தெரியாது. அதை தாண்டி நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். அதை யாரும் மாற்றவே முடியல. அதில் ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய சத்துவம் அதில் இருக்கிறது என்பதை மறந்து போகவே கூடாது. நெவர் ஃபர்கெட், இட்ஸ் such a might and strength in you. நீங்க இதை மறந்து போய்விடக்கூடாது. இந்த காரியம் உங்களை பலப்படுத்தி உங்களை உண்மையாகவே ஜெயம் உள்ளவனாய் மாற்றும். In Psalm 17:3, நீங்கள் சங்கீதங்களின் புத்தகத்திலே நீங்கள் படிப்பீர்களானால் 17 verse 3, சங்கீதம் 17ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம், David says, I purposed in my heart that my mouth will not transgress. என்னுடைய வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணிக்கொண்டேன் என்று தாவீது சொல்கிறார். What did he say? அங்கே சொல்லுகிறது என்ன தீர்மானம் பண்ணாரா? என் வாய் மீறக்கூடாது. சொல்லுங்க தைரியமா. என்னது அது? ஒரு தீர்மானம். எல்லாரும் சொல்லுங்க தீர்மானம். மனதில் நல்ல உறுதியா தீர்மானம் எடுத்துக்கிறேன், வாய் மீறக்கூடாது. My mouth should not transgress. என்னுடைய வாய் மீறக்கூடாது. What is the result? அவருடைய முடிவு என்னங்க? Read that verse. அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். It says, God was trying to prove his heart. என் இருதயத்தை நீர் பரிசோதித்து, God visited him in the night. ராக்காலத்திலே அதை நீர் விசாரித்து, God tried him.
என்னை புடமிட்டு பார்த்து but you found nothing. ஒன்றும் காணவில்லை. எப்படி ஒண்ணுமே காணாம இவன் சுத்தமா இருக்கான்னு கேட்டா ரகசியம் எங்க? என் வாயினாலே நான் மீற மாட்டேன்னு என்ன பண்ணிட்டேன் நானு? தீர்மானம். சொல்லுங்க சத்தமா. தீர்மானம். தீர்மானம் பண்ணிட்டா ஆண்டவரே அவன் தேடினா கூட ஒன்றும் கண்டுபிடிக்க. அதான் தீர்மானத்தின் வல்லமை. If you want to see expansion, you need passion. Passion means having a singular mind. நீங்கள் வாழ்க்கையிலே விரிவாக்கம் வேண்டும் என்று சொன்னால் அந்த விரிவாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்ற வாஞ்சையும் விருப்பமும் அங்கே இருக்கணும். அந்த வாஞ்சையும் விருப்பம் என்ன? ஒரே நோக்கத்தோடு செயல்பட. Listen to me. என்னை கவனிங்கள். One of the greatest battles that Christians will face, have faced and are facing today is nothing but the battle of the mind. பாருங்க, கிறிஸ்தவ உலகத்துல நீங்க கவனிச்சு பார்த்தா இந்த கிறிஸ்தவ உலகம் கண்ட போராட்டம், இப்பொழுது காண்கிற போராட்டம், இனிமேல் காணப்போகிற போராட்டம் சொன்னா நம்முடைய சிந்தனையோடு நமக்கு இருக்கிற போராட்டம். We can easily control a city, but it is very difficult to control our mind. ஒரு பட்டணத்தை நீங்க அடக்கிடலாம், ஆனா உங்களுடைய சொந்த மனதை அடக்கிறதுங்கிறது கடினமான காரியம். Very tough. அது உண்மையாகவே கடினமான காரியம். Satan's strongest, sharpest weapons are against the battle of our mind. அங்கே அவனுடைய பெரிய ஆயுதம் என்னன்னு சொன்னா அந்த ஆயுதத்தை அவன் நம்முடைய மனதுக்கு நேராக தான் செலுத்திட்டு இருக்கான். He knows if he is victorious over our mind, he is victorious over our life. நம்முடைய சிந்தனை மேலே அவன் வெற்றி எடுத்து விட்டானானா அவனுக்கு ஒண்ணு தெரியும், நம்ம வாழ்க்கை மேல அவனால வெற்றி அடைய முடியும். If he is able to divert, if he is able to destroy, if he is able to diffuse the brain and the mind and the thought, then he knows you cannot have passion for anything anymore. உங்களுக்கு எழுகிற சிந்தனையிலே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால், அதிலே வேறு போக்குகளை உண்டாக்கி விட்டால், அதை ஒரே குறிக்கோளாக இல்லாமல் சிதறடித்து விட்டா அவனுக்கு தெரியும் நீங்க அந்த விருப்பத்தை இல்லாமலே வாஞ்சியே இல்லாமலே பண்ணிவிட முடியும். ஒரு குறிப்பிட்ட பேஷன் இல்லாம யார் தவிப்பான்னு சொன்னா மைண்டை பலவிதமான எண்ணங்களால நிறைச்சு எதை செய்கிறோன்னே தெரியாமல் முன்னேறவன் என்ன பண்ணுவான்னா சக்தி இழந்தவனா இருப்பான், முன்னேறவே முடியாது அது. And I tell you, in the modern world, one of the very obvious, listen to me very carefully, one of the obvious weapons that Satan is using to divert and dissect our mind and our thought process is nothing but our mobile phone. இன்றைக்கு நவீன உலகத்தில் இந்த பிசாசானவன் நம்முடைய சிந்தனையை சிதறடிக்கும்படி கையாளுகிற ஒரு பொருள் இருக்குமானா, சாதனம் இருக்குமானா மொபைல் ஃபோன். நான் சொல்கிற தப்பாக நினைக்காதீங்க, உண்மை. சர்ச்சு முடிஞ்சோடனே வெளியே போய் பாருங்களேன், ஒவ்வொருவரும் பக்கத்தில் இருக்கவங்களோட பார்க்க மாட்டாங்க, இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன மெசேஜ், என்ன அப்டேட்டு, அதில் பாதியில் 95% இஸ் ஜங்க். அதில் 95% இவனுக்கு பிரயோஜனம் இல்லாது. You know, if you go to schools today, you go to colleges today for counseling, 95% of the cases which say that they are not able to concentrate on studies, 95% of the cases they say they've got addictions with mobile phones. இன்றைக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அங்கே ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்களோடு பேசும் பொழுது அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை சொல்லுகிறார். அந்த பிரச்சனை மிக முக்கியமானதுல 95% பிள்ளைகள் சொல்லுகிறது, எங்களுக்கு இந்த செல்போனை அதனால வருகிற அந்த போதையை கட்டுப்படுத்த முடியல. That is the reason for our failure in studies. We are not able to think, we are not able to memorize, we are not able to analyze. Everything is just stifled. அதனுடைய விளைவு என்னங்க? படிப்புல கவனம் இல்லை, அந்த படிப்பு சொல்லி கொடுக்கறத ஞாபகம் வைக்க முடியல, அதனால படிப்புல பரீட்சையில தோற்று போறாங்க. It is like a drug that young people are becoming addicted to. I'm sorry to say this. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் கஷ்டமா இருந்தாலும் இன்றைக்கு இதுவே கூட ஒரு போதை பொருளை போல மாறி போயிட்டது இந்த இளம் பிள்ளைகளுக்கு. If you want to prove me wrong, take this test. தயவு செய்து நீங்க ஒருவேளை என்ன தவறு என்று சொல்ல விரும்பினீங்கன்னா நான் சொல்ற இந்த முயற்சியை எடுத்து பாருங்க. Tell your son, tomorrow whole day I will not give you food. நாளைக்கு உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, இளம் பிள்ளை, அப்பா நாளைக்கு உனக்கு சாப்பாடு நான் தர மாட்டேன். He will say it's okay. அவன் சொல்லுவான், சரிப்பா பரவாயில்ல. You tell him, tomorrow no mobile phone. நாளைக்கு உனக்கு மொபைல் போனை நீ கையில் எடுக்கக்கூடாது.
You see the reaction. நீங்க அப்ப அவன் என்ன சொல்றான்னு வீட்டையே கொளுத்தி விடுவான் அவன். சோறு இல்லைனா கூட பரவாயில்ல, மொபைலை கொடு கையில். இது வந்து சிரிக்கிற, உண்மையாக சொல்கிறேன், இது பயங்கரமான ஒரு பெரிய ஒரு போராட்டம் எல்லாருக்குள்ளே இருக்கு. இட்ஸ் ரியல். இது உண்மை, நிஜம், இன்றைக்கு நடக்குது. இட்ஸ் a proven fact for the past 100 years. In the past 100 years, scientists are telling us that there have been no great inventions, first time inventions, from the scratch inventions for the past 100 years. Not many inventions have happened. இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், கடந்த 100 ஆண்டுல ஒன்றை புதிதாக கண்டுபிடிச்சோம், புதிதாக உண்டாக்கினோம், புதிய கண்டுபிடிப்பை செய்தோம்னு ஒரு கண்டுபிடிப்பு இல்லை. டிவி, ரேடியோ, வயர்லெஸ், மொபைல் ஃபோன், எவ்ரிதிங், all these basics were all found out 100 years before. இந்த நம்ம பார்க்குற டிவி, இந்த வயர்லெஸ், இப்படிப்பட்ட கருவி எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. And microwave, everything. And all these things are only becoming improvised by the present day scientists. இப்ப உள்ளவங்க அதை கொஞ்சம் மேம்படுத்தி இருக்காங்களே தவிர இவங்க புதுசா எதையும் கண்டுபிடிக்கல. Basics have not rarely been invented. இந்த அடிப்படையாக ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை செய்திருப்பாங்களான்னு கேட்டா அப்படி எதுவும் செய்யல. In science, formulas, basic formulas, all the base formulas have all been invented 100 years before. இந்த விஞ்ஞானத்திலே வரக்கூடிய இந்த சமன்பாடுகள் என்று சொல்லுகிறது எல்லாமே 100 வருஷங்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டவை அன்றி புதிதாக எதையும் கண்டுபிடிக்கல. Psychologists say the human race and their mind has become so stifled because they have so much of junk in their information, centers. They are not able to think or work creatively. இந்த மன தத்துவவியலாளர்களை கேட்டீர்களானால் அவர்களுடைய கருத்து அவர்கள் என்ன சொல்றான்னு சொன்னா, இன்றைக்குள்ள மனித வர்க்கத்துடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் தேவையில்லாத காரியங்களினாலே அது சூழப்பட்டு இருக்கிறதுனாலே புதிதான சிந்தனையை உருவாக்க வல்லமை அற்றவர்களாக இருக்கிறார்கள். இட்ஸ் ரியல். உண்மைங்க, இட்ஸ் ரியல். இது உண்மை. We are living in the time of smartphones. The phones have become smart, but people have become stupid. நாம் இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் என்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். அதனால ஃபோன் வேணா அறிவுள்ளதாக இருக்கு, மனுஷனை பார்த்தா முட்டாளாக இருக்கான். மனுஷனுடைய மூளையை மழுங்க பண்ணுறதுக்கு இந்த செல்ஃபோன் ஒன்னே பெரிய காரணம் என்பதில் சந்தேகமே இல்லை. அநேகருடைய குடும்பத்தோட செலவு பண்ணுற நேரம், பெற்றோரோட செலவு பண்ணுற நேரம், படிப்பு, அவசியமான காரியங்களோடு செலவு பண்ணுற நேரத்தில் பெரும் பகுதியை களவாடுகிறது. ஏன்? ஜப வேளை, வேத வாசிப்பை கூட களவாடுறதுல முக்கிய பங்கு எடுப்பது செல்போன். இது நீங்கள் ரொம்ப மாடர்ன் நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. இது பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம். அவன் நம்முடைய மனதை முழுவதுமாக அவன் அப்படியே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் யூஸ் பண்ணுற ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள். நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், ஒரு ஷேர் ஆட்டோவில் போய் பாருங்கள், ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஏறி பாருங்கள், ட்ரெயினில் ஏறி பாருங்கள், எல்லாருடைய கழுத்தும் இப்போ இப்படி தான் இருக்கு. ட்ரெயின் கிராஸ் பண்ணுறது கூட ஜனங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே தான் கழுத்து இப்படியே தான் இருக்கு. அந்த மொபைல் தாங்க அப்படியே பார்த்துட்டு அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு காரில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவங்க அப்பா அம்மா ஏதோ கடைக்கு போயிருக்காங்க. வண்டி ஆஃபில் இருக்குது, உள்ளே அப்படியே அனல் இருக்கும், கண்டிப்பாக நல்ல வெயில். வண்டி ஆஃபில் இருக்குது, உள்ளே உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். வண்டியில் எல்லா ஜன்னலும் மூடி இருக்கு, உள்ள கேம் விளையாடிட்டு இருக்கான். 22 வயசு இருக்கும் அவனுக்கு. என்ன ஆயிட்டான் அவன்? அதுக்கு ஒரு போதை மாதிரி, அது இல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்களுக்கு தூக்கம் கிடையாது. மொபைல், அந்த மொபைல் தான் அப்படியே சார்ஜ் பண்ணி பேசிகிட்டே இருக்கணும். வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜை பார்க்கணும், அனுப்பணும், ஃபேஸ்புக்கை பார்க்கணும், ஏதாவது ப்ரௌஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லாட்டா அவங்களுக்கு முடியாது. போன வாரம் ஒரு ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. என் மொபைல் ஃபோன் கொஞ்சம் பழசாகிடுச்சு, அது பேட்ரி போயிடுச்சு. நான் இங்கே உள்ள பிரதர்ஸ்கிட்ட பேட்ரி மாற்றுறதுக்கு கொஞ்சம் எதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு. ஏன்னா நாங்கள் பேட்ரி மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அது எடுத்துகிட்டு போனது பாருங்கள், நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன். நான் கொடுத்ததே மறந்துட்டேன். இவங்க ராத்திரியெல்லாம் அது பேட்டரியை மாற்ற முடியல. ஃபோன் இங்கே சர்ச்சிலே தான் இருந்துச்சு. அடுத்த நாள் மதியானம் தான் எனக்கு கையில் ஃபோன் கிடச்சிது. உண்மையாக சொல்கிறேன், பல வாரங்களுக்கு அப்புறமா அன்றைக்கி தான் நிம்மதியாக நான் தூங்கினேன். நான் மிகைப்படுத்தி சொல்ல, உண்மை.
ஐ ஆக்சுவலி ஸ்லெப்ட் வெரி பீஸ்ஃபுல்லி. அந்த மொபைல் ஃபோன் சத்தம் இல்லாமல், அதை எடுத்து ஃபோன் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் அமைதியாக நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் கழித்து அன்றைக்கி நான் தூங்கினேன். வாட்ஸ்அப்புக்கு ஒரு சவுண்டு, எஸ்எம்எஸ்க்கு ஒரு சவுண்டு, அப்புறமா ஃபேஸ்புக் மெசேஞ்சருக்கு ஒரு சவுண்டு, ரிங் டோனுக்கு ஒன்று, ராத்திரி 12 மணிக்கு டிங்குன்னு அடிக்குது. என்னடா இது? திறந்து பார்த்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு அனுப்புகிறான். அனுப்புகிற ஒரு நேரங்காலம் இல்லையா? தூங்க விட மாட்டேங்கிறாங்க நம்மளை. இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துருக்கான், மெசேஜ் கேட்டிருக்கான், டிங்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன அனுப்பிட்டாங்க, இதை பார்த்துடணும், இப்போ நான் உடனே பார்த்துடணும். இந்த வாட்ச் நைட் சர்வீஸ் நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக. நான் இந்த பழைய வருஷ செய்தி கொடுத்துட்டு அப்போ ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறக்கா நான் இறங்கி அப்படியே ஒரு முறை சுற்றி வந்தேன். அப்போ தான் நான் ராத்திரி பார்க்குறேன் இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ். சுற்றி வந்தாங்க. வாலிபர்கள் எக்கச்சக்கமான பேர், பெரியோர் இன்க்ளூடட், டாய்லெட் பக்கத்தில், பாத்ரூம்ஸ் பக்கத்தில் மரத்தடியில் நின்றுட்டு செல்ஃபோனில் இருக்காங்க. நான் கேட்டேன், என்னப்பா இங்கே பண்ணுறீங்க? அங்கே ஜபம் நடந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறீங்க? அந்த பிள்ளைங்க என்னங்க என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா? ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கோம், ஹாப்பி நியூ இயர். உண்மையாக சொல்கிறேன், என் மனது சுக்கு நூறாய் உடஞ்சிருச்சு. அப்படியே நான் வீட்டில் வந்து சொன்னேன், எனக்கு மனசே தாங்கலை. இது சர்ச்சு நடந்துட்டுருக்கு, ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா வெளியில் உட்காந்து உலக பிரகாரமான நண்பர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கான், ஹாப்பி நியூ இயர். அவனுக்கு தெரியல தேவ சமூகத்தை விட்டுட்டு நான் வெளியே உட்காந்துருக்கேனே. வயசு என்னங்க? 13 வயசு, 12 வயசு. எதுக்குங்க செல்ஃபோன் உங்களுக்கு? நான் சொல்கிறேன், இது பிள்ளைகளுடைய மனதை முழுவதும் மழுங்கி போக பண்ணுறது. உங்களுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் நிச்சயமாக என்னை வாழ்த்துவீங்க. வாரத்திலே ஒரு நாள் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் உங்கள் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க. ஒன் டே, ஒரு நாள் ஆஃப் பண்ணுங்க. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆக்சுவலி யூ வில் ஹாவ் அ கிரேட் டே தட் டே. ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் ரொம்ப டென்ஷன் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல், நிம்மதியாக சமாதானமாக சாப்பிடலாம், எல்லாத்தையும் சகஜமாக பேசலாம், பழகலாம். ராத்திரி தூங்கும் போது கூட உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் நீங்கள் தூங்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு முயற்சி எடுத்து பாருங்களேன். சண்டே என் செல்ஃபோனை தொட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. டேக் தட் சிம்பிள் டெசிஷன். அந்த சாதாரணமான அந்த தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுங்க. நான் உங்கள் மேல் உள்ள அன்பினால, பிரியத்தினால, உங்களை நேசிக்கிறதுனால நான் சொல்கிறேன், 7 டேஸில் ஒரு நாள் சண்டே ஐ வில் நாட் டச் மை மொபைல் ஃபோன். இந்த 7வது ஞாயிற்றுக்கிழமை, 7வது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை நான் தொடவே மாட்டேன். நான் சொல்கிறேன், சர்ச்சை கூட செல்ஃபோன் கொண்டு வராதிங்க தயவுசெய்து. நான் கொண்டு வரல, நான் முன்னாடி கொண்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கார்லேயே வச்சிடுறேன், அது எடுக்கிறதே கிடையாது. சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மிஸ் கால் வந்தால் பார்ப்பேன். அவசியமாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்ச நம்பர், ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுவோம், அல்ட்டா ஆஃப். அது எடுக்கிறதே இல்லை. ஐ டோன்ட் டேக் நோ கால்ஸ் மேட் ஆன் சண்டேஸ், நோ ரிசீவிங் கால்ஸ் ஆன் சண்டேஸ், நோ செக்கிங் எனிதிங் ஆன் சண்டே. உண்மையாக சொல்கிறேன், அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் போல் எந்த நாளுமே இல்லை. அது உண்மை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் ஆக்சுவலி கெட் பெட்டர் இன் யோர் ஹெல்த், யூ வில் கெட் பெட்டர் இன் யோர் மைண்ட், யூ வில் கெட் பெட்டர் இன் யோர் ரிலேஷன்ஷிப்ஸ். எவ்ரிதிங் வில் ஆக்சுவலி ஷைன் பெட்டர். நீங்கள் இந்த காரியத்தை செய்து பாருங்க. முதலாவது மனதளவில் உங்களுக்கு பெரிய திருப்தி இருக்கும். முதலாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மற்றவங்களோட உறவு சீராக இருக்கும். எல்லா விதத்திலும் உண்மையாகவே ஒரு நன்மையை நீங்கள் காண முடியும். சொல்கிறேன், ஈவன் பிஸ்னஸ் கூட சண்டே ஒரு தீர்மானம் எடுங்க, நான் பிஸ்னஸ் கால்ஸ் இன்னைக்கு எடுக்க மாட்டேன். ஒன் டே ஐ வில் கிவ் ரெஸ்ட். இந்த வியாபாரத்தில் இருக்கவங்க கூட இந்த தீர்மானம் எடுங்க. இந்த வியாபார சம்பந்தமான ஃபோன் அழைப்பாக இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை நான் தொடறதில்லை. ஸ்மார்ட் ஃபோனில் கை வைக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. நோ கேம்ஸ், நோ வீடியோ கேம்ஸ், நோ வீடியோ, நோ வாட்ஸ்அப், நோ ஃபேஸ்புக், நோ எஸ்எம்எஸ், நோ ஃபோன் கால்ஸ். சண்டே ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் இட் ஆஃப் அண்ட் கிவ் இட் ரெஸ்ட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறவங்க, நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், என்னதாக இருக்கலாம், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இதில் ஒன்றையுமே நான் பார்க்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் அது விளையாட்டுக்காக சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் ஒருமுகப்படுத்துகிறதும், அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்துகிறதும், அதை ஆக்சுவலாக லைட்டன் பண்ணுறதும், உங்களுடைய மெமரியையும், உங்கள் கான்சன்ட்ரேஷனை, உங்கள் திங்கிங் பவர், கெப்பாசிட்டி, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை ரியலாக அது ப்ரஷ் பண்ணி அதை உண்மையாகவே பியூட்டிஃபுல்லாக மாற்றிடும். நான் இதை ஒரு சகோதரனாக, உங்களுக்கு நண்பனாக,
நான் ரொம்ப பட்சமாய் உங்களுக்கு சொல்றேன், இதை ட்ரை பண்ணி பாருங்க. It will really bring a blessing into your life. இதை நீங்க செய்கிற பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். If you have internet connection in your home, Sunday switch it off. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்க வீட்டில் இருக்குமானா ஞாயிற்றுக்கிழமையான அதை ஆஃப் பண்ணிடணும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க நிச்சயமா சொல்றேன் 5 வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்க லைஃப்ல நீங்க பாப்பீங்க. ஆமென். இட்ஸ் ரியல். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில செழிப்பு வேண்டும், நான் வளர வேண்டும்னு சொன்னா, இருதயத்தின் எண்ணங்களை நான் ஒருமுகப்படுத்தாமல் நான் இதை செய்யவே முடியாது. எல்லா தேவையில்லாத குப்பைகளை கொண்டு போய் உள்ள போட்டுட்டு நான் செழிக்க போறேன், வளர போறேன்னா அது நடக்காதுங்க. அது நடக்காது. கிளியர் யுவர் மைண்ட் ஃப்ரம் ஜங்க். உங்களுடைய இருதயத்தில் இருந்து இந்த குப்பையான காரியங்களை அகற்றி போடும். You will see a healing in your life. உங்களுடைய உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க இதுக்கு ஒரு கண்டெயின் பண்ணி பாருங்க. இட் இஸ் குட் ஃபார் யூ. அது உங்களுக்கு தான் நல்லது. உங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்யும். ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. So if you are able to bring your thoughts together like this, you will be blessed. நீங்கள் ஒரே நோக்கம் உள்ளவர்களாக உங்களுடைய சிந்தனைகளை கொண்டு வருவீங்கனா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. Passion means having a singular mind. இந்த வாஞ்சை என்று சொல்லுவது என்ன? உங்களுடைய சிந்தனையிலே ஒரு முகம். நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்போன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அப்போ என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? நான் உங்களுக்கு சொல்றேன், இது போரிங் எக்ஸசைஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் நிச்சயமா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இஃப் யூ ரீட் Psalm 119 verse 99, நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 119 99 வாசிப்பீர்களானால், I have more understanding than all my teachers, for thy testimonies are my meditation. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லோரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தயவுசெய்து நான் சொல்கிறேன், செல்ஃபோனை ஆன் பண்ணாதீங்க, எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் ஆன் பண்ணாதீங்க. டேக் யுவர் பைபிள் அண்ட் அ நோட் புக் ஆர் அ டைரி. ஒரு பைபிள் எடுத்துக்கங்க, உங்களுடைய பைபிள் எடுத்துங்க, எழுதுறதுக்கு ஒரு நோட் புக்கு, ஒரு டைரி அல்லது ஒரு பேனா எடுத்துங்க. சண்டே ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் ரீடிங் த பைபிள் அண்ட் டேக் பர்சனல் மெடிடேஷன் நோட்ஸ். நீங்கள் அன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேதத்தை அதிகமாய் வாசித்து கர்த்தர் உங்களோடு பேசுற காரியம் என்பது என்ன தியானம் பண்ணி எழுதி வையுங்க. What is the benefit? அதனால உண்டாகிற நன்மை என்ன? Listen. இதை நல்லா கவனிங்க. You develop reading habit. முதலாவது உங்களுக்கு இந்த வாசிக்கிற பழக்கம் உண்டாகுது. Then you have understanding capability. இந்த காரியத்தை குறித்து புரிந்து கொள்ளுகிறதான சக்தி உங்களுக்கு அதிகமாகுது. You are able to find mental strength through meditation. இந்த தேவனுடைய வசனங்களை தியானிக்கிறதுனால மனதில் ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகிறது. You are able to cultivate the habit of writing personal notes. நீங்களே உங்களுக்கு புரிந்த காரியங்களை எழுதி வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை நீங்க பெறுறீங்க. You are able to do some soul self searching. நீங்களே உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சொந்த இருதயத்தை நீங்களே ஆராய்ந்து பார்க்க கூடியவர்களாய் மாறுகிறீர்கள். Above all, you have some original creative material to share it with your future children for the days to come when you have your personal collection of notes. இந்த மாதிரியான காரியங்களை நீங்க தனிப்பட்ட முறையில் எழுதி வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. வருகிற காலத்தில் உங்களுடைய சந்ததிக்கு நீங்க சொல்ல வேண்டி வரும் பொழுது இன்னொரு இடத்திலிருந்து இரவல் பெற்றதை அல்ல, நீங்கள் கற்று உணர்ந்ததை சொல்ல போகிறீர்கள். நான் சொல்றத நீங்க செய்யுங்க, நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. மெமரி, concentration, analytical skills, thinking habits, meditation habits, correlation எல்லாமே வளரும் பாருங்க. நான் வாலிபரில் நான் பட்சமாய் நான் கேட்குறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. சண்டே நோ மொபைல், ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ரீடிங் அண்ட் மெடிடேஷன். அதிகமாக வேதம் வாசிக்கிறதுக்கு, நான் தியானம் பண்ணுறதுக்கு, கர்த்தரோட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்குன்னு ஒரு டைரி நான் எழுதி இன்றைக்கு கர்த்தர் என்னோட என்ன பேசினாரு, தனிப்பட்டதமாக நான் என்ன படிச்சுக்கிட்டேன் அப்படி நீங்கள் எழுத ஆரம்பிங்க பாருங்க. ஐ டெல் யூ, கொஞ்ச நாளில் இந்த செல்ஃபோனை பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சல் வரும். பிகாஸ் இட் ஸ்பாயில்ஸ் ஆல் யுவர் திங்கிங் கெப்பாசிட்டி, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி, ஜஸ்ட் வேஸ்ட்ஸ் யுவர் டைம். உங்களுடைய முழு நேரத்தை வேஸ்ட் ஆக்கி ஒன்றுமில்லாத குப்பைக்கு நேரம் தான் உங்களை நடத்திட்டு போகுது. ஒரு பிரயோஜனம் அதில் கிடையாது. ஆனால் தாவீது சொல்கிறான், உம்முடைய சாட்சிகளை நான் தியானம் பண்ணேன், யாராக மாறிட்டேன்னா என் போதகர்களை காட்டில் நான் ஞானியாக மாறிட்டேன். அறிவுள்ளவனான
நான் உண்மையாக சொல்கிறேன், நான் இவ்வளோ தூரம் நான் பேசணும்னு நான் நினைக்கல. என்னமோ என் மனசில் ஒரு பாரம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்கு நம்ம நிறைய அடிக்ஷனுக்காக ஜோம் பண்ணுறோம். எனக்கு சிகரெட் அடிக்ஷனு, இது குடி அடிக்ஷனு, இதெல்லாம் நம்ம வாலிப பிள்ளைங்கிட்ட இல்லை கர்த்தருடைய கிருபையினால். ஆனால் இந்த சிகரெட்டை விட, குடிப்பழக்கத்தை விட பயங்கரமான அடிக்ஷனில் நிறைய பேர் இருக்கிறது செல்ஃபோன். நான் இதை சீரியஸாக சொல்கிறேன். யூ ஹவ் டு ரியலி ப்ரே, லார்ட் டெலிவர் மீ ஃப்ரம் திஸ். இரவும் பகலும் என்னை அலக்கழித்து தூங்க விடாமல், சிந்திக்க விடாமல், படிக்க விடாமல், கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல், என் வாழ்க்கையை எக்ஸ்பேண்ட் பண்ண விடாமல், என்லார்ஜ் பண்ண, க்ரியேட்டிவாக இருக்க முடியாமல், மந்தமாக உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்து செல்ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாரும். நீங்கள் கேட்டு பாருங்க, கர்த்தர் விடுதலை தருவார். ஆமென். உன் வாழ்க்கை செழிக்கும். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. யாரும் இன்னொருத்தரை பார்க்க வேணாம். Pastor, I am going to take a decision today. நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன் பாஸ்டர். Most of my time that I'm supposed to spend with God, with family, with friends, with creative areas, with studies, with building my future is just getting spoiled by cell phone. என்னுடைய செல்ஃபோனினால் இந்த நாட்களில் நான் இழந்து போன, நான் குடும்பத்தோடு செலவு பண்ணுகிற நேரம், என்னுடைய படிப்பில் நான் செலவு பண்ணுகிற நேரம், என்னையே நான் ஆராய்ந்து பார்க்கிற நேரம், எனக்குள்ள உள்ள திறமைகளை நான் வளர்த்து கொள்கிற நேரம், இது எல்லாத்தையும் நான் இழந்து போயிட்டேன். I want to change. நான் இப்பொழுது மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னையிலிருந்து இந்த செல்ஃபோன் மேலே இருக்கிற பைத்தியத்திலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். எஸ் லார்ட். எனக்கா நீங்கள் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். அது ஒரு அடிமை மாதிரி மாற்றிருச்சேன்ன. அது இல்லாமல் என்னால் வாழ முடியல. ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ. நான் இதிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன். இதனால் நான் தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத ஒழுக்க கேடுகள், இதெல்லாம் என் லைஃப்பில் வந்துருச்சு. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். தேவனே, என்னை விடுவியும் அப்படின்னு கேட்குறவங்க தைரியமாக எல்லாம் கண்களை மூடி இருக்கும்போது உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் தயங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. I want a deliverance from this. இந்த இடத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. யாரா இருக்கலாம், நீங்க கை தூக்குங்க தைரியமா. ஆண்டவருடைய சமூகத்துல மனம் முடிஞ்சு கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன், உம்மை வாஞ்சிப்பேன். என்னுடைய வாழ்க்கையை வளர விடாமல், என் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தாமல் என்னை கெடுத்து போடுகிற இந்த எண்ணத்திலிருந்து என்னை விடுவியும் அப்பா. எனக்கு ஒரு விடுதலையை தாரும். எனக்கு ஒரு தெளிந்த மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க தயவு செய்து. எனக்கு ஒரு தெளிந்த மனதை தாரும். ப்ளீஸ் கிவ் மீ a sound mind. ஆண்டவரே, ஒரு தெளிவான இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பீராக. எஸ் லார்ட். இன்றைக்கு அவருடைய எண்ணங்கள் ஒருமுகப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பிரிவினின், வேற்றுமையின் எண்ணங்களிலிருந்து விடுதலையை தாரும். அலக்களிக்கிற எண்ணங்கள்லேருந்து விடுதலையை தாரும். அருவருப்புகளுக்கு நடத்துகிற எல்லா எண்ணங்களிலிருந்து ஒரு விடுதலையை தாரும். ஆண்டவரே, பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க பண்ணுகிற எண்ணங்களிலிருந்து விடுதலையை தாரும். இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களின் சிந்தனைகளில் மூழ்கி இருக்கிற எண்ணங்களிலிருந்து விடுதலையை தாரும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீ சந்தித்து விடுவியும் அப்பா. உடைய மகிமை நீர் விளங்க பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 I know it's a very strange altar call. இது உண்மையாகவே இந்த கொடுத்த அழைப்பு ஒரு சற்று வித்தியாசமான ஒரு அழைப்பு தான். But that is the area that Satan is dominating our mind sometimes. ஆனா ஒன்றை கவனிக்கணும், பிசாசானவன் இப்படிப்பட்ட வழிகளிலே தான் நம்முடைய சிந்தனையை சிதறடிக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதிலிருந்து வெளியே வாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விரிவாக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். இந்த செல்போனை ஸ்டாப் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு புக் வாங்கி படிங்க. ஆமென். நல்ல ஆவிக்குரிய புஸ்தகம், வாழ்க்கை சரிதைகள் எடுத்து படிங்க. உங்கள் லாங்குவேஜ் வளரும், உங்களுடைய எல்லாமே வளரும். பாருங்க, நான் வாலிபர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். பல வருஷங்கள் கழிச்சு கூட உங்களுக்கு பலன் வரும், நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. ட்ரை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. முதலாவது ஃபர்ஸ்ட் திங் ஐ செட், உண்மையான பேஷன். இஃப் யூ ஹேவ் அ பேஷன், யூ ஹேவ் அ சிங்குலர் மைண்ட்.
முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த வாஞ்சை விருப்பம் இருக்க வேண்டுமானால் ஒரே நோக்கம் உள்ளவர்களாய், சிந்தை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். The next 2 points I'll keep it very very short. அந்த அடுத்த இருக்கிறதான 2 குறிப்புகளையும் சற்று விரைவாகவே நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Number 2, நம்ம இரண்டாவதை Mark கவனிப்போம். 9:35. மார்க் 9ஆம் அதிகாரத்துடைய 35வது வசனம். He sat down and called the 12 and said to them, if any man desire to be first, the same shall be called the last of all, the servant of all. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி. Number 2, இரண்டாவது, people who have a passion for enlargement take stringent methods. இந்த விரிவாக்கத்தை விரும்புகிறவர்கள் கடினமான முடிவுகளை எடுக்க தயங்க மாட்டார்கள். They take stringent measures. அவர்கள் கடினமான முடிவுகளை எடுப்பார்கள். Now this verse is a familiar verse. நாம் வாசித்த இந்த வேத வசனம் நன்றாய் உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம். Everybody among the disciples want to become the first. அங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் அல்லது சீஷர்கள் எல்லாரிலேயும் நான் தான் முதலாவது வர வேண்டும் என்று They want விரும்பினார்கள். to be bigger, better than everyone else. அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவர்களாக, மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று In விரும்பினார்கள். other words, they want to have a bigger territory. They have an enlarged life over everyone else. இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், மற்றவர்களை காட்டிலும் அதிக விஸ்தாரமான இடத்திலே, விஸ்தாரமான எல்லைகளிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். Jesus says, I'm happy that you want to become the first. இயேசு சொன்னார், நல்லது, நீங்கள் முதல்வனாய் வர விரும்புகிறது நல்லது. But ஆனால் if you want to become the first, become a servant and the least. நீங்கள் அப்படி வர வேண்டுமானால் கடையானவனும் ஊழியக்காரனுமாய் மாறணும். In other words, இன்னொரு become வார்த்தையில willing to do whatever it takes. இன்னொரு வார்த்தையில சொல்லுவோமானா, அதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். There is no easy way out to become the first. நீங்க முதன்மையாக வருவதற்கு இலகுவான வழிமுறை என்று ஒன்று இல்லை. You have to take extreme measures. நீங்கள் கடினமான முயற்சி எடுக்க You வேண்டும். have to walk the extra mile. நீங்கள் இன்னும் அதிக தூரம் நடக்க You வேண்டும். have to be willing to take the risks. நீங்கள் அதற்குள்ள எந்த விதமான எடுக்க வேண்டிய பல முயற்சிகள், அது பிரச்சனைக்குரியதா இருந்தாலும் எடுக்க வேண்டும். You have to suffer. நீங்கள் வேதனைகளை அனுபவிக்க You வேண்டும். have to endure shame. நீங்கள் அதற்குள்ளே வெட்கத்தை பார்க்க வேண்டியிருந்தால் வெட்கத்துக்கு முகம் கொடுக்க You have வேண்டும். to sacrifice. நீங்கள் அந்த இடத்துல தியாகம் செய்ய வேண்டுமானால் அதை செய்ய You வேண்டும். have to be selfless. நீங்கள் உங்களை துறந்தவர்களாக, தன்னிலை மறந்தவர்களாக இருக்க You வேண்டும். have to be a servant. நீங்கள் இன்னும் சொல்ல போனா அடிமையாகவே இருக்கணும். In other words, இன்னொரு வார்த்தையிலே, without losing there is no gaining. நீங்க ஒன்றையும் இழக்காவிட்டால் எதையும் பெற்றுக்கொள்ள போவதில்லை. If you sow in tears, you will reap in joy. நீங்கள் கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுக்க முடியும். If you read throughout the Bible, if you want expansion, the Bible recommends sacrifice. நீங்க வேதம் முழுவதையும் படித்து பாருங்கள். வேதம் முழுமையிலும் உங்களுக்கு விரிவாக்கம் உண்டாக வேண்டுமானால் அதை நீங்கள் உண்மையாக தியாகத்தோடு செய்யாவிட்டால் அதற்கு வழியே இல்லை. Without a price being paid, you can never carry away a prize. நீங்கள் கொடுக்க வேண்டிய விலையை கொடுக்காவிட்டால் பெற வேண்டிய பரிசை பெற முடியாது. Philippians 3:13. பிலிப்பியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலே Apostle Paul says, I forget those things which are behind, reaching forth unto the things that are before. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். In 1 Corinthians 9:25. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துடைய 27வது வசனத்திலே, If a man has to get the prize in an athletic thing, he has to be temperate and self-controlled in all things. அவன் சொல்லுகிற பொழுது, ஒருவன் அந்த ஓட்ட போட்டியிலோ அல்லது விடுதலையாக அங்கே வெற்றி பெற வேண்டுமானால் அவன் சரீரத்தை முழுவதுமாக அடக்குகிறான், ஆளுகை செய்கிறான். If you read Philippians 3:8, நீங்கள் பிலிப்பியர் 3:8 படிப்பீர்களானால், Apostle Paul says, for the excellency of the knowledge of Jesus Christ, I counted everything as loss. கிறிஸ்து இயேசுவை அறிவிக்கு மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். 1 Corinthians 9:22. 1 கொரிந்தியர் 9:25 He படிப்போமானால், says, in order to gain or save some, I became all things to all men. நான் எல்லோருக்கும் எல்லாமாய் மாறினேன் என்று அவர் சொல்கிறார். அப்ப என்ன அங்க அர்த்தம்னு சொன்னா, உனக்கு விரிவாக்கம் வேணுமா, இழக்கிறதுக்கு ஆயத்தமா நீனு. ஒரு விலையை கொடுக்காமல் உனக்கு கிரீடம் கிடைக்காது. அந்த விலையை கொடுக்க ஆயத்தமா. ஒருவர் இப்படி சொன்னாரு, இன்றைக்கு நான் எதுவுமே விலை செலுத்தாமல் நான் நல்ல சுகபோகமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், நான் எந்த தியாகமும் பண்ணலை அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உனக்கு முன்னால போனவங்க தியாகம் பண்ணதுனால இப்படி உட்காந்துருக்க.
சில பேர் சொல்லலாம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எந்த விளைச்சலுமே இல்லைன்னா அர்த்தம் என்னன்னா, அப்போ அடுத்த சந்ததி உன்னால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அர்த்தம் என்னன்னா, எப்போ நீ விளைச்சல் பார்க்கணுன்னாலும் அதற்கு ஒரு விலை செலுத்தப்பட வேண்டும். கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுப்போம். இன்றைக்கு அழுகிறவன் இன்னைக்கு சிரிச்சா, அப்போ இது நியதி, இதை யாரும் மாற்ற முடியாது. இயேசுவுக்கே இந்த நியதி கொடுக்கப்பட்டது. நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்துருளினால கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும் அப்படின்ற ஒரு நிலை ஆர்டர் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? அது மெயில் ஆர்டரில் வந்துச்சா? அப்படியே அந்த உயர்வு எப்படி வந்துச்சு? வேதம் சொல்லுது, அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்தீங்கன்னா, தம்மை தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினதுனால தான் தேவன் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில விரிவாக்கம் வேணுமா? தாட் நம்பர் 2 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். You have to take stringent measures. இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விரிவாகம் உண்டாக்க வேண்டுமானால் நீங்கள் எடுக்க வேண்டிய கடினமான முடிவுகளை நீங்க எடுக்கணும். The road is tough. நீங்க போற பாதை கடினமான பாதை. But the end will be enjoyable. ஆனால் அதன் முடிவில் மகிழ்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடங்க, முடிவு அதையே நீரூற்றாக மாற்றிடுவீங்க. அல்லேலூயா. ஓகே. இரண்டாவது, நம்பர் 3. மூன்றாவது காரியம் Matthew 23:37. மத்தேயு 23:37. Jesus looked at Jerusalem and cried. ஆண்டவராய் இயேசு எருசலேமை பார்த்து அவர் கதறுகிற வேளையிலே, How often would I have gathered thy children together, even as a hen gathers her chickens under her wings, but you did not have the desire. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்று. இங்க நடந்த சம்பவம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, Jesus was talking about the heavenly kingdom, but the Jews wanted an earthly kingdom. இதை உங்களுக்கு விளங்கி சொல்ல வேண்டுமானால், ஆண்டவராய் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவராய் இயேசுவை கேட்டுக்கொண்டிருந்த அந்த யூத ஜனமோ உலகத்தின் ராஜ்யத்தை குறித்த சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள். They wanted Jesus to overthrow Pilate and Herod and become the Messiah. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அந்த பிலாத்துவையும் ஏரோதுவையும் அவனுடைய ராஜ்யத்தை தள்ளி இயேசுவே மேசியாவாக யுத்த வீரராக வெளிப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். He said, my kingdom is not of this world. ஆண்டவராய் இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. Therefore they refused him. அதனாலே அவர்கள் அவரை தள்ளிவிட்டார்கள். Their mind was filled with worldly things. They could not accept spiritual things. அவர்களுடைய இருதயம் முழுவதுமே உலகத்தின் காரியங்களினாலே நிறைந்திருந்ததனாலே ஆவிக்குரிய காரியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. That is why I would say the third thought, people who have a passion for enlargement have superior motives. அதனாலே தான் மூன்றாவது நான் சொல்லுகிறது, இந்த விரிவாக்கத்தை உண்மையாக விரும்புகிறவருடைய குறிக்கோள்கள் உன்னதமான குறிக்கோள்களாக இருக்கும். Hallelujah. Hallelujah. In Colossians 3:1 we read, seek those things that are above, not the things that are below. அதனாலே தான் கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் மீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Matthew 16:23. மத்தேயு 16:23 Jesus looked at Peter and said, you are not savoring the things of God, but that be of men. ஆண்டவராய் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். What should I do now? நான் என்ன செய்ய வேண்டும்? If you really want expansion, seek things that are high. உங்களுக்கு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விரிவாக்கம் வேண்டும் என்று சொல்வீர்களானால் நீங்கள் உன்னதமான குறிக்கோளுடையவர்களாய் மாற வேண்டும். Have superior motives. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உன்னதமானதா இருக்க வேண்டும். What can I do for that? நான் அதுக்காக என்ன செய்ய வேண்டும்? Let me give you at least 3 things. நான் 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 1 Peter 2:2. 1 பேதுரு 2:2. The Bible says, as newborn babies desire the sincere milk of the word of God. மூணாவது வசனம் தமிழ்ல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்க? வாஞ்சியா இருங்க. அதுல வாஞ்சிங்க அப்படின்றார். வசனத்தை வாஞ்சிங்க எல்லாத்துக்கும் மேல. I will show you one more thing. இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன். Matthew 6:33. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்திலே Jesus said, seek the kingdom of God first and his righteousness, all these things will be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். If you read 1 Corinthians 14:1, 1 கொரிந்தியர் 14:1 படிப்போம். the Bible says desire spiritual gifts.
ஞான வரம்பங்களை விரும்புங்கள். Desire that you may prophesy. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று விரும்புங்கள். At least 3 things I said. 3 காரியங்களை அது குறைந்தபட்சம் சொல்லி இருக்கிறேன். Desire the word of God. முதலாவது தேவனுடைய வார்த்தையை விரும்புங்க. Desire the righteousness of God. தேவனுடைய நீதியை விரும்புங்க. Desire spiritual gifts. தேவனுடைய ஆவிக்குரிய நன்மைகளை விரும்புங்க. See, the more you desire on higher things, God will take care of the lower things. ஆமென். நீங்க உன்னதமான காரியங்கள் மேலே உங்களுடைய சிந்தையை வைக்கும்போது கீழாக உள்ள காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க முதலாவது தேடினா இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உண்மை எக்ஸ்பான்ஷன் வேணுமா? தேவனோடு உங்க நேரத்தை அதிகமாக்குங்க, மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் நிரப்ப ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமா செய்வார். உங்க வாழ்க்கையை செழிப்பாக்குவார். வேதம் சொல்லுது, நீ துன்மார்க்க ஆலோசனை நடக்காம பாவின் வழியில் நான் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராம நீ கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருந்தா அது முடிவு என்னன்னு சொன்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வசனம்? அல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்றேன், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆச்சரியமா வாய்க்கும். கர்த்தர் வழிகளை திறந்து ஆச்சரியமா நடத்துவார். இன்னைக்கு நம்ம வேதத்தை மறந்து கர்த்தரோட உட்கார்ற நேரத்தை மறந்துட்டு நீதியை தேடாம நாம உலகத்தின் காரியங்களை தேடுறதுனால வெறுமையில தான் உட்கார்ந்துருக்கோம். அவைகளுக்கு முதலிடம் கொடுத்தால் இவைகள் தன்னாலே நிரம்பும் என்பதில் சந்தேகமே இல்லை. நான் ஒரு சின்ன ஒரு தாட்டோட நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாராம். அவர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணார். ஒரு கண்ணாடி கூஜா ஒன்று எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு 12 கல் கை அளவில் மாட்டுற மாதிரி பெரிய கல் எடுத்து உள்ளே போட்டார். போட்டால் மேலே வரைக்கும் ஃபுல்லாகிருச்சு. அவர் கேட்டார் மாணவர்களை பார்த்து, இந்த பாத்திரம் ஃபுல்லாகிருச்சான்னு கேட்டார். சொன்னாங்க, ஆமாம் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து ஒரு கப்பில் சின்ன சின்ன ஜல்லி அதை எடுத்து அப்படி உள்ளே போட்டார். போட்டு கொஞ்சம் குலுக்குனார், உள்ளே போயிடுச்சு. இப்போ கேட்டார், ஃபுல்லாகிருச்சா அப்படின்னு கேட்டார். எல்லாம் யோசித்தாங்க, என்னடா இது இந்த மாதிரி பூசா பண்ணியிருக்காரு. இல்லை ஃபுல்லாகலை. திருப்பி உள்ள குனிஞ்சு ஒரு கப்பில் மணல் எடுத்தார். மணல் எடுத்து போட்டு கொஞ்சம் அசைச்சார், எல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஃபுல்லாகிருச்சான்னு கேட்டார். உங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு தெரியலை அப்படின்னா. அப்போ ஒரு கப்பில் தண்ணி எடுத்தார். தண்ணி எடுத்து ஊற்றினார். ஃபுல்லாகிருச்சான்னு கேட்டார். உங்களுக்கு என்னமே சொல்ல தெரியலை. அவர் பார்த்து கேட்டார், நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? உடனே ஒரு மாணவன் எழும்பி சொன்னானா, ஐயா இதுலேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, எவ்வளவு கடினமாக வாழ்க்கை மாறினாலும் அல்லது நம்முடைய நேரம் எவ்வளவு நெருக்கமாக மாறினாலும் சற்று முயற்சி செய்தால் அநேக காரியங்களை உள்ளே புகுத்தி விடலாம் அப்படின்னு அவன் சொன்னான். எவ்வளோ கடினமாக இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் நிறைய காரியங்களை உள்ளே புகுத்திடலாம் அப்படின்னு. அப்போ அந்த சார் சொன்னாரா, இல்லைப்பா அதுவல்ல பாடம், நான் உனக்கு பாடம் சொல்கிறேன். இந்த பாடம் என்னன்னு சொன்னால், if you don't put the big rocks inside first, you will never get all of them inside. நீ பெரிய கற்களை முதலாவது உள்ளே போடலைன்னா எல்லாத்தையும் நீ உள்ளே போடவே முடியாது. இதுதான் எதுக்கு அர்த்தம்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம், அவருடைய வசனம், அவருடைய பிரசன்னம், அவருடைய நீதி ஆகிய உன்னதமான பெரிய காரியங்களை முதலாவது போடுங்க, மற்ற எல்லாம் உள்ள இடம் இருக்கும். அந்த பெரிய காரியங்களுக்கு இடம் இல்லாமல் சின்னதுக்கெல்லாம் முதல் இடம் கொடுங்க, அந்த பெரிய காரியங்கள் உள்ளே வர முடியாது. எப்படி ஃபஸ்ட்டு போடணும்? எதை முதலாவது தேடணும்? அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்க, இவைகள் எல்லாம் கூட வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீ செய்தி விளங்குச்சு? ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்க? ஆமென். நான் விஸ்தாரமாக வேண்டும். ஆமென். அதற்கு செய்ய வேண்டியதுன்னா எனக்கு ஒரு வாஞ்சையை தாராண்டு. இப்போ புரிஞ்ச வாஞ்சனா என்னன்னு? வாஞ்சனா சும்மா ஆசை இல்லை, சும்மா அப்படியே கற்பனை கிடையாது, சும்மா ஒரு கனவு இல்லை, அது ஒரு தீர்மானம். என் எண்ணங்களை எல்லாம் நான் ஒருமுகப்படுத்துகிறேன். கர்த்தர் எதற்காக அழைத்தார்? அந்த நோக்கத்திற்கு நேராக என் வாழ்க்கையை நான் ஒருமுகப்படுத்துகிறேன். எல்லாரும் எளிமை நிற்போமா? நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கு பேசி இருக்கிறார். ஆண்டவரே, என் எண்ணங்களை எல்லாம் நான் ஒருமுகப்படுத்துகிறேன். ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்களை எல்லாம் ஆண்டவரை சிதறடிக்கிற எல்லா விதமான வேற்றுமையின் எண்ணங்கள்லேருந்து எனக்கு விடுதலையை தாரும் அப்பா. தேவையில்லாத நேரத்தை நான் வீணாக்குகிற காரியங்கள் எனக்கு விடுதலையை தார ஆண்டவரே. ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் சொன்னது போல என் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்த எனக்கு கிருபை தார். எத்தனை பேர் ஜெபம் பண்ணலாம் நினைக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, என் எண்ணங்களை சிதறடித்து கரைப்படுத்தி தேவையில்லாத பாரங்களை கொடுக்கிற தேவையில்லாத எண்ணங்கள்னு எனக்கு விடுதலையை தந்து கர்த்தரோடு நான் நேரம் செலவழிக்க எனக்கு அதிகமான கிருபையை தாரும்.
ஹல்லேலூயா. அதிகமான கிருபையை தாரும், அதிகமான கிருபையை தாரும் ஆண்டவரே. உறுதியாக தீர்மானம் எடுக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் உதறி தள்ளணும் ஆண்டவரே. பின்னாக நான் தள்ளணும், அவைகளை மறக்கணும், அவைகளை கைவிடணும். இன்றைக்கு அதுக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுவேன். தேவனுக்கு முதலிடத்தை தருவேன். நிச்சயமாய் சொல்லுகிறேன், 2016ஆம் ஆண்டுல தேவன் ஒரு பெரிய விரிவாக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்னை விரிவாக்க நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வாஞ்சை உண்மையா இருக்கிறது, அந்த வாஞ்சை ஆழமா இருக்கிறது. அந்த வாஞ்சை நீர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர், விருப்பத்தை உண்டாக்குகிறவர், செய்கை உண்டாக்க வல்லவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாயத்திறது ஜெபம் பண்ணுவோம். எனக்கு அந்த வாஞ்சையை தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உரபல ரப ஷந்தல ரபதுல பௌரியா. ஒரு புதிய வாஞ்சை எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு புதிய வாஞ்சை வரட்டும். கரங்களை கீழே போடுங்க. இந்த கால கர்த்தர் ஒரு சிலரோடு பேசி இருக்கிறாரு. தேவன் மேல் இருக்க வேண்டிய வாஞ்சையை விட்டுட்டு உலகத்தையும் உலக ஆசாபாசங்களையும் பிசாசானவன் தந்திரமா நமக்குள்ள கொண்டு வர்றதுல நேரத்தையும் பொழுதையும் வீணாக்கி தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான விரிவாக்கங்களை இழந்துட்டு இருக்கோம். ஆனா ஆவியானவர் தெளிவாக இன்னைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். பாஸ்டர், இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த அந்தகாரத்திலிருந்து வெளியே வருவதற்கு நான் தேவனிடத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டு எனக்கு விடுதலை தர வேண்டும். கண்ணீரோடு கண்களை மூடி தேவன் உங்களோடு பேசியிருப்பாரானா தேவ சமூகத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த எல்லா தேவையில்லாத காரியங்கள்ல இருந்து என்னை விடுவிக்கும்படி நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சமர்ப்பீங்க, சமர்ப்பீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு தேவனோடு செலவழிக்க வேண்டிய நேரத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் ஞானமா என்னுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டிய நேரத்தை விட்டுவிட்டு பிரயோஜனமானவைகளை செலவழிக்கிறத விட்டுட்டு, ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்கள்ல தேவையில்லாமல் என் நேரத்தை நான் வீணடிக்கிற, என் சிந்தனைகளை சிதறடிக்கிற, சிந்தனைகளை கரைப்படுத்துகிற, சிந்தனைகளை எல்லாம் பொல்லாததாய் மாற்றுகிற எண்ணங்கள் எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றும். தேவனிடம் கதறுவோம். கர்த்தர் நம்மை குணமாக்கி நம்மை சீர்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார், சீர்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவா என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்துக்கொள்ளும். அந்த ஒரு சரணத்தை பாடுவோம். தேவா என்னை ஆசீர்வதியும், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் கூடாரத்தை நீ விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே என்று எழுதியிருக்கிறது. உம்முடைய விரிவாக்கத்துக்கு தடை நாங்கள் தான் ஆண்டவரே, நாங்கள் தான். எங்கள் குற்றங்களை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம், எங்கள் மீறுதல்களை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தடைகளை நாங்கள் இன்றைக்கு விலக்கி எங்கள் விரிவாக்கத்தை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நாங்கள் ஒருமித்து
எங்கள் வாழ்க்கையிலே தெரிகிற தடைகளை நாங்கள் விலக்குகிறோம். தடைகளை விலக்குகிறோம். இது சத்துரு கொண்டு வந்தவைகள் அல்ல, நாங்களே உண்டாக்கி கொண்டவைகள். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தடைகளை முற்றிலும் விலக்கி எங்கள் வாழ்க்கையில் நீர் குறித்திருக்கிற எல்லையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கண்களை திறந்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி பெரிய காரியங்களை செய்து உயர்ந்த உன்னத பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.